அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைய இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3 காட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை மாதிரி பொது அறிவு வினாத்தாள் தொடர்பாக 4வது வகுப்பில் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இன்றைய வகுப்பில் இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதாவது கூடுதலாக பரீட்சையில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி இது எத்தனையாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டு வரலாம். அப்படி இல்லைன்றால் திட்டத்தை சொல்லி இது என்ன வகையான திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் இந்த பேப்பரில் நான் கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட திட்டங்களை தொகுத்திருக்கிறேன். இந்த திட்டங்கள் கல்வி தொடர்பான திட்டங்கள் இருக்குது, நகர கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற அதிகமான திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் முழுவதுமாக இலங்கை அரசால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். பேப்பர் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வகையான திட்டம், முக்கியமாக எத்தனையாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஓகே, முதலாவது சிஷ்யோதய திட்டம். சிஷ்யோதய திட்டம் அப்படின்னு சொல்கிறது விசேட மற்றும் உள்ளடங்கல் கல்விக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம், ரைட்? ஸோ இது கல்வி அமைச்சால் மேற்கொள்ளப்படுது. இந்த கல்வி அமைச்சுண்ட விசேட மற்றும் உள்ளடங்கல் கல்விக்கான தேசிய நிறுவனம் வெனிவெல் கொல்லையில் அமைக்கப்படுது. இந்த சிஷ்யோதய அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தினூடாக வெனிவெல் கொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்தில் கல்வி அமைச்சால் இலங்கையில் விசேட மற்றும் உள்ளடங்கல் கல்விக்கான தேசிய நிறுவகம் அமைக்கப்படுது. ஸோ சிஷ்யோதய திட்டம் அப்படின்னு சொல்கிறது விசேட மற்றும் உள்ளடங்கல் கல்விக்கான திட்டம். இரண்டாவது திட்டம் பார்த்தீங்கன்னா சுப்பிரிகமக் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது 2020ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அதாவது சுபீட்சமான கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம அபிவிருத்தி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துறதுக்கு இலங்கை அரசாங்க அமைச்சரவை அதிகாரம் அளிக்குது. இதனூடாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 14,000 கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த 14,000 கிராம சேவகர் பிரிவுகளும் உள்ளடக்கப்பட்டு தேசிய ரீதியில் கிராமங்களோட அபிவிருத்தியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் சுப்பிரிகமக் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தினூடாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 20 லட்சம் வரை செலவழித்து அந்தந்த கிராம மக்களோட உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் சுப்பிரிகமக் திட்டம். ஸோ சுப்பிரிகமக் திட்டம் அப்படின்னு சொல்வது 2020ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் கிராம அபிவிருத்தியை மையமாக கொண்டது. ஸோ இலங்கையில் 14,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த 14,000 கிராமங்களையுமே, அதாவது இது தேசிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம், 14,000 கிராமங்களையும் அபிவிருத்தியை மையமாக கொண்டு 5 தொடக்கம் 20 லட்சம் அந்த கிராமத்தோட தேவையை பொறுத்து 5 தொடக்கம் 20 லட்சம் ரூபாய்கள் பணம் ஒதுக்கீட்டில் கிராம மக்களோட பங்களிப்போடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் சுப்பிரிகமக் திட்டம், ரைட்? ஸோ இது 2020ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திட்டம். ஓகே, ஸோ அடுத்தது மூன்றாவது ஹுஸ்மெனத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஹுஸ்மெனத்துரு அப்படின்னு சொல்கிறது இதுவும் ஒரு தேசிய ரீதியில் நடைபெற்ற ஒரு வேலை திட்டம். அதாவது 20 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய ஒரு வேலை திட்டம். 20 லட்சம் மரக்கன்றுகளை நடும் ஒரு வேலை திட்டம். இது ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச அவர்களால் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஹுஸ்மெனத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமும் 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. நாடுல அதாவது தேசிய ரீதியில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நடனம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, ஸோ இதில் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டோட வனப்பகுதி, அதாவது நாட்டில் இலங்கையில் 29% தான் காடுகள் இருக்குது. ஸோ இந்த காட்டு பிரதேசத்தை 30% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம், ரைட்? ஸோ இந்த திட்டத்துக்கு அடித்தளமிட்டது 2015ஆம் ஆண்டு அரசாங்கம். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஹுஸ்மெனத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் 2020ஆம் ஆண்டு பிரசிடென்ட் கோத்தபய ராஜபக்ச அவர்களோட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அதாவது
தேசிய ரீதியில் நாடு முழுக்க 20 லட்சம் மரக்கன்றுகள் நடனம் அப்படின்னு சொல்கிறதான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம். ஓகே, ஸோ இலங்கையில் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது காட்டெடு சதவீதம் 29% காடுகள் இருக்குது. ஸோ இதை 1% அதாவது 30% மாற்றணும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் ஹுஸ்மெனதுரு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது கண்ணியமான பிள்ளைகள். 4வது கண்ணியமான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து பாடசாலையில் இருக்கிற மாணவர்களை மையமாக கொண்ட ஒரு திட்டம். அதாவது புதிய தலைமுறையினரையும் பாடசாலை பிள்ளைகளையும் போதைப் பொருளிலிருந்து விடுவிப்பதற்காக போதைப்பொருள் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் முக்கிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக உப நிகழ்ச்சி திட்டமாக கண்ணியமான பிள்ளைகள் நிகழ்ச்சி திட்டம் அமைந்தது. அதாவது கண்ணியமான பிள்ளைகள் நிகழ்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறது புதிய தலைமுறையினர் அதாவது பாடசாலை மாணவர்களை போதைப் பொருளில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த கண்ணியமான பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது கோவிஜன அபிமான திட்டம். கோவிஜன அபிமான அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு கமநல திட்டம். அதாவது கிராமிய அபிவிருத்தி திட்டத்தினூடாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கோவிஜன அபிமான திட்டம். கமநல அபிவிருத்தி திட்டத்தினூடாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு திட்டம். கமநல அபிவிருத்தி திட்டத்தின் திட்டமாக வந்து கோவிஜன திட்டம் வருது. அதாவது விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்கிறது தொடர்பான திட்டம் தான் இந்த கோவிஜன அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்றால் இளஞ்ச ஊழலை ஒழிக்கும் 5 ஆண்டு கால திட்டம். ஓகே, இலங்கையில் இந்த திட்டம் இளஞ்ச ஊழலை ஒழிக்கும் 5 ஆண்டு கால திட்டம் 2019ஆம் ஆண்டு வந்து அமுல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். தற்பொழுதும் இது வேறு பேரில் இதே திட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. ஓகே, ஸோ இளஞ்ச ஊழலை ஒழிக்கும் 5 ஆண்டு கால திட்டம் அப்படின்னு சொல்கிறது 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, ஸோ இந்த திட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள். இலங்கையில் இளஞ்ச ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதார மற்றும் சமூக கலாச்சார மற்றும் சுற்றாடல் ரீதியான பேண்தகு அபிவிருத்தியை ஏற்படுத்துவது தான் இதில் பிரதான நோக்கம். ஓகே, அது 2019ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் பிரதான நோக்கம் இலங்கையில் இளஞ்ச ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் சுற்றாடல் ரீதியான பேண்தகு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதன் மெயின் நோக்கம் லஞ்சல் ஊழலை ஒழித்து இலங்கையினுடைய சமூக பொருளாதார கலாச்சார துறைகளில் மற்றும் சுற்றாடல் துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, அடுத்தது 7வது ரன்பியாத் திட்டம். ரன்பியாத் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வெளிநாட்டில் தொழில் செய்பவர்களுடைய வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்றவர்களுடைய நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதன் மூலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பயிற்சி மற்றும் வழிகாட்டல், சுய தொழிலுக்கு கை கொடுத்தல், பிள்ளைகளின் பாடசாலைக்கு ஊக்கமளித்தல், விசேட கடன் வசதிகள், திறந்த அனுகூலங்களுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு கருதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் ரன்பியாத் திட்டம் அப்படின்னு சொல்றது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களோட நலன் கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதன் மூலம் தொழில் பயிற்சி மற்றும் வழிகாட்டல், சுய தொழிலுக்கு கை கொடுத்தல், பிள்ளைகளின் பாடசாலைகளுக்கு ஊக்கமளித்தல், விசேட கடன் வசதிகள், திறந்த அனுகூலங்களோட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ரன்பியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய ஒரு பிரதான துறைகளில் இருக்கிறது தான் இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. கூடுதலான மக்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி இடம்பெயர்ந்து செல்றது வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி போறவங்களுடைய நலன் கருதி உருவாக்கப்பட்டது தான் ரன்பியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்ததும் முக்கியமான ஒரு திட்டம் கலனமித்துரு பொத்கமித்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து பாடசாலை மாணவர்களிடத்துல வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, இந்த திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ பாடசாலை மாணவர்களோட மத்தியிலையும் சரி, நார்மலாக எல்லாருடைய மத்தியிலையும் வாசிப்பு பழக்கம் மிக குறைவாக இருக்குது. ஸோ பாடசாலை மாணவர்கள் மத்தியில்
வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணும் கொண்டு வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் கலன மித்துரு பொத்கமித்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தினூடாக என்ன செஞ்சாங்க என்றால் புத்தகங்கள் வாசிக்கிற மாணவர்களுக்கு போட்டிகள் வச்சு நிறைய புத்தகங்கள் பரிசளித்ததனூடாக இந்த திட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. அடுத்தது 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம். ரைட். ஸோ இந்த 13 வருட உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டம் அப்படின்றது பாடசாலையிலிருந்து வெளியே சென்ற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது பாடசாலையை விட்டு விலகியோருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே. அடுத்தது எப்பொழுதும் பாடசாலை பிள்ளைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து ஒரு காப்புறுதி திட்டம். 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். எப்பொழுதும் பிள்ளைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2017ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைയുടെ அடிப்படையில் தான் இந்த எப்பொழுதும் தேசத்தின் பிள்ளைகளை பாதுகாப்போம் எப்பொழுதும் தேசத்தின் பிள்ளைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இந்த துணைப்பொருள்ல பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே. அடுத்தது அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது கிட்டத்தட்ட 60 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் கிட்டத்தட்ட 1,80,000 முக்கிய கருத்திட்டங்கள் உள்ளடக்கி காணப்படுது. இது 2016 தொடக்கம் 2020 வரையான காலப்பகுதியில் அடைய எதிர்பார்த்த திட்டம். ஓகே. 2016 தொடக்கம் 2020 இலங்கையில் கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்தது தான் இந்த அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம். ரைட். அதாவது உங்களுக்கு தெரியும், நோமல நகர்ப்புறங்களை நோக்கி மாணவர்கள் இடம்பெயர்றது கூட நிறைய கிராமப்புற பாடசாலைகளில் வந்து மாணவர்கள் குறைவாக காணப்படுவாங்க. கிராமப்புற பாடசாலைகளில் வளப்பற்றாக்குறை இருக்குது. ஸோ அந்த வளங்கள் எல்லாம் கிராமப்புற பாடசாலைகளுக்கு கொடுத்து இந்த நகர்ப்புறங்களை நோக்கி செல்கிற மாணவர்களோட வீதத்தை குறைக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இப்பயும் நம்மளால் உங்களுக்கு தெரியும் 50 மாணவர்களை விட குறைவாக உள்ள பாடசாலைகள் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் சிறந்த பாடசாலைகளை தேடி வெளியில் போகிறது. ஸோ இந்த சிறந்த பாடசாலைகளை நீங்கள் உள்ளுக்கு அமைச்சு கொடுத்தீங்க என்றால் அந்த மாணவர்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே. ஸோ இந்த 2016 2020 இந்த 4 வருட கால பகுதியில் அடைய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் 65 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது. இது உள்ளுக்குள்ள கருத்திட்டங்கள் 1,80,000 கருத்திட்டங்கள் கூடுதலாக சப்பாட்டாக பிரிக்கப்பட்டு நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள் பாடசாலை மட்டங்களில் நடைபெற்றது. ஓகே. அடுத்தது பசும்பால் வழங்கும் திட்டம். இதோட மெயின் நோக்கம் வந்து இலங்கையில பால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆரம்ப கல்வி கற்கிற மாணவர்களுக்கு பாடசாலையில் ஆரம்ப கல்வி கற்கிற மாணவர்களிட போஷாக்கு அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த பால் பேக்கெட் வழங்குற ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகே. ஸோ இது முதலாவது எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தேசிய களவான கஜுகஸ்வத் சாஸ்திரோதய வித்யாலயத்தில் 2019ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ரைட். இந்த பசும்பால் வழங்கும் திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடக்கம் அமுல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ரைட். இதில் 2 மெயின் நோக்கங்கள் இருக்குது. முதலாவது இலங்கையில் பசும்பால் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. இரண்டாவது ஆரம்ப பிரிவு மாணவர்கள் ஆரம்ப கல்வி கற்கும் மாணவர்களோட போஷாக்கு நிலையை அதிகரிக்கிறதுக்காகவும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இதோட நோக்கங்கள் 2 மெயின் நோக்கம் உண்டு. இலங்கையில பால் உற்பத்தி அதிகரிக்கணும். அடுத்தது ஆரம்ப பிள்ளைகளுக்கு ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் கற்கிற மாணவர்களோட போஷாக்கு தரத்தை மேம்படுத்துறது. இது 2ம் தான் இந்த பசும்பால் வழங்கும் திட்டத்தோட பிரதான நோக்கமாக காணப்பட்டது. ஓகே. ஸோ இந்த பசும்பால் வழங்கும் திட்டத்தை பால் நிறைந்த தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொனிப்பொருளில் ஜனாதிபதி செயலகமும் கிராம சக்தி மக்கள் இயக்கமும் இணைந்து தான் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது பால் நிறைந்த தேசம் அப்படின்ற தொழிற்பொருளில் பால் நிறைந்த தேசம்ன்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி செயலகமும் கிராம சக்தி மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமும் சேர்ந்து முன்னெடுத்த ஒரு திட்டம். ஓகே. அடுத்தது நெனசக்தி திட்டம். நெனசக்தி அப்படின்னு சொல்றது
கூட்டுறவு அபிவிருத்தி சங்கத்தின் மூலம் முன்னெடுக்கப்படுகின்ற பாடசாலை கூட்டுறவு வேலை சங்க திட்டம். இதுவும் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அதாவது கூட்டுறவு சங்க அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்காக பாடசாலை கூட்டுறவு சங்கம் பாடசாலை கூட்டுறவு சங்க வேலை திட்டம். ஓகே, அடுத்தது ஹந்தச திட்டம். இது உங்களுக்கு தெரியும். 1932 ஆண்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த CWW கண்ணங்கர் அவர்களால் கிராமப்புறங்களில் தொழிற்கல்வியை வழங்கணும் அப்படின்றத மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் ஹந்தச திட்டம். ஓகே, போதையிலிருந்து விடுதலை பெற்று நாட்டு போதைப்பொருள் தடுப்பு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நாடு முழுதும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தேசிய போதைப்பொருள் தடுப்பு பாடசாலை வாரம். இது ஜனவரி 21 தொடக்கம் 28 வரையான காலப்பகுதி. அதாவது ஜனவரியில் 3வது வாரம் இந்த தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு பாடசாலை வாரம் அபிவிருத்தி செய்யப்படும். இது தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி வேலை திட்டம். இது பாடசாலைகளில் மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை மேம்படுத்துறதுக்காக பாடசாலைகளில் ஜனவரி 3வது கிழமையில் நடத்தப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது ஆப்ரஹாம் சிங்கபுரம் திட்டம். ஓகே, இது உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான ஒரு திட்டம். அதாவது இந்தியாவின் $150 மில்லியன் உதவியோட உட்கட்டமைப்பு வசதிகள் மூலம் சமூக அபிவிருத்தி அமைச்சினூடாக பேண்தகு யுகம் முன்னேற்றத்தின் பலம் எங்கள் நிலத்தில் எங்கள் வீடு எனும் துணைப்பொருளோடு மலைநாட்டு பகுதியில் கிராமப்புறங்களை மையமாக கொண்டு டயகம மேற்கு தோட்டத்தில் தலா 7 பர்ச்சஸ் காணியில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டதுதான் இந்த அப்ரஹாம் சிங்கபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதாவது இந்தியாவோட நிதியுதவி வழங்கப்படுது. இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட $150 மில்லியன். ரைட். ஸோ உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சினூடாக இதோட தீமை நோட் பண்ணிக்கோங்க. அதோட நோக்கம் பேண்தகு யுகம் முன்னேற்றத்தின் பலம். பேண்தகு யுகம் முன்னேற்றத்தின் பலம் எங்கள் நிலத்தில் எங்கள் வீடு. பேண்தகு யுகம் முன்னேற்றத்தின் பலம் எங்கள் நிலத்தில் எங்கள் வீடு எனும் துணைப்பொருளோடு உருவாக்கப்பட்ட மலைநாட்டு பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம். மலைநாட்டில் எங்கன்னு பார்த்தீங்க என்றால் டயகம மேற்கு தோட்டத்தில் 7 பர்ச்சஸ் காணியில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது இந்த அப்ரஹாம் சிங்கபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது இதயங்களை இணைக்கும் தங்கப்பாதை திட்டம். இது தென் மாகாணத்தில் அமைக்கப்படுகின்ற இந்த ரயில் திட்டம், புகையிரத போக்குவரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதுக்கு உதவி வழங்கியிருந்தது சைனா குறிப்பிடத்தக்கது. ஓகே, சைனா இதயங்களை இணைக்கும் தங்கப்பாதை திட்டம். இது ஒரு புகையிரத போக்குவரத்தை அடிப்படையாக கொண்ட திட்டம். தென் மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம். இதுக்கு நிதியுதவி வழங்குறாங்க சீனா. ஓகே, அடுத்தது கிராம சக்தி திட்டம். இது கிராம அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்திட பிரதான நோக்கம் வறுமையை ஒழித்தல், கிராம மற்றும் பிரதேச பொருளாதார அபிவிருத்திக்கான கொள்கைகளை வகுத்தல் மற்றும் நிகழ்ச்சி திட்டங்களையும் செயற்திட்டங்களையும் செயற்படுத்தல், மக்களை அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கங்களை கொண்டு இதெல்லாம் அடைய பெற்றால் அந்த கிராமங்களை மேம்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய கிராம மேம்பாட்டு திட்டம் தான் இந்த கிராம சக்தி திட்டம். ஓகே, ஸோ இது இந்த அரசாங்கத்திட உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கத்திட 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே இலங்கையில் இருக்கிற 14,022 கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு 10 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிராம அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு திட்டம். அரசாங்கத்திட நல்லாட்சி அரசாங்கத்திட 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே இலங்கையில் காணப்படுகின்ற 14,022 கிராமப்புற பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கிறத மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு 10 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த கிராம சக்தி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அடைய எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள், எதனூடாக அவங்க கிராமங்களை மேம்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது வறுமையை ஒழிக்கணும்.
இரண்டாவது கிராமம் மற்றும் பிரதேச பொருளாதார அபிவிருத்திக்கான கொள்கையை வகுக்கிறது. மூன்றாவது நிகழ்ச்சி திட்டங்களையும் செயற்திட்டங்களையும் செயற்படுத்துறது. அடுத்தது மக்களை அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை செயற்படுத்துறது. இதனூடாக இந்த கிராமங்களை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கிராம சக்தி திட்டம். ஓகே, அடுத்தது எர்த் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது 2019ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். எர்த் வாட்ச்மேன், அதாவது பூமி மனிதர்களை கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது 2019ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக கிண்ணத்துடன் இணைந்ததாக நாடளாவிய ரீதியில் 2 மில்லியன் மரக்கன்றுகளை நடும் திட்டம். இது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களோட தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சி விவசாய பீட வளாகத்தில் நடைபெற்றது. ஓகே, ஸோ இலங்கை வங்கியினால் BOC ஹரித்த அரண என்று அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்பொருளில் இலங்கை வங்கி அனுசரணை வழங்குறாங்க. 80,000 மரக்கன்றுகளை மொரக்ககந்த பகுதியில் ஹபரணையில் நடுறதுக்கு BOC வங்கி உதவி செஞ்சுருந்தாங்க. எர்த் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் 2019ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அன்றைய நாள் நடைபெற்ற 2019ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக கிண்ணத்தோடு இணைந்ததாக நாடளாவிய ரீதியில் 2 மில்லியன் மரக்கன்றுகளை நடுற நிகழ்ச்சி திட்டம் தான் இது. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சி வளாகம், அதாவது கிளிநொச்சி விவசாய பீட வளாகத்தில் முதலாவது ஆரம்பிக்கப்படுது. இதனோடு இணைந்ததாக இலங்கை வங்கி அனுசரணை வழங்குறாங்க. BOC ஹரித்த ஹரண என்ற துணைப்பொருளில் 80,000 மரக்கன்றுகளை மொரக்ககந்த பகுதியில், அதாவது ஹபரணை பிரதேசத்தில் நடுறதுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. ஸோ இதோட BOC ஹரித்த ஹரணன்றது வரும். இதே திட்டத்துக்குள்ளே தான் BOC ஹபரண பகுதியில் 80,000 மரக்கன்றுகளை நடுறாங்க. ஓகே, அடுத்தது மரவள்ளி செய்கை திட்டம். மரவள்ளி செய்கை திட்டம் அப்படின்னு சொல்கிறது, இந்த திட்டத்தை இலங்கையில் மேற்கொள்றதுக்கு நிதியுதவி வழங்கினது அமெரிக்கா அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கது. அதாவது 40 மில்லியன் நேரடி அமெரிக்க டாலர் முதலீட்டில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது பாரிய பசுமை முதலீட்டு திட்டம் தான் இந்த மரவள்ளி செய்கை திட்டம். ஸோ இந்த திட்டம் பொலனறுவை வெளிக்கந்த சிங்கப்புர அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்தில் தான் முதலாவது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஓகே, ஸோ மரவள்ளி செய்கை திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குறாங்க அமெரிக்கா. இதுவும் 2019-20 காலங்களில் நடைபெற்ற ஒரு திட்டம். ரைட், அன்றைய நாள் ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதியோட தலைமையில் புலனறுவ வெளிக்ககந்த சிங்கப்புரம் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு வைபவம் நடைபெறுது. கிட்டத்தட்ட 40 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியின் கீழே இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுது. தான் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பசுமை முதலீட்டு திட்டமாக கொள்ளப்படுது. ஓகே, அடுத்தது சில்பா சுரக்ஷா திட்டம். சில்பா சுரக்ஷா காப்புறுதி, இது ஒரு காப்புறுதி திட்டம். ஸோ இது கைப்பணி கலைஞர்களோட நன்மை கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ரைட், கை வேலை செய்யக்கூடியவர்களோட, கைப்பணி செய்யக்கூடியவங்களோட நன்மை கருதி 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு காப்புறுதி திட்டம் தான் இந்த ஷில்பா சுரக்ஷா. ஷில்பா பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ரைட், சுரக்ஷா அப்படின்ற நோமலா காப்புறுதி திட்டம் நிறைய வகைகள் இருக்குது இந்த சுரக்ஷா திட்டத்துக்குள்ள. அதில் ஒரு வகை தான் இந்த ஷில்பா சுரக்ஷா காப்புறுதி திட்டம். ரைட், ஸோ ஷில்பா சுரக்ஷா அப்படின்னு சொல்கிறது கைப்பணி கலைஞர்களோட நன்மை கருதி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, அடுத்தது மெஹவர பியச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் தொழிலாளர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சிறந்த சேவையை ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொடுக்கும் நோக்கோடு நிர்மாணிக்கப்பட்ட தொழில் திணைக்கள கட்டிடம் தான் இந்த மெஹவர பியச அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதில் கிட்டத்தட்ட 32 மாடிகள் கொண்ட ஒரு திட்டம். ரைட், மெஹவர பியச அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் உழைக்கும் மக்கள் வர்க்கத்தினரை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த நாட்டு உழைக்கிற மக்களுக்கு சிறந்த சேவையை ஒரே கூரையின் கீழே பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த மெஹவர பிஎஸ் என்று சொல்கிறது. இது 32 மாடிகளை கொண்ட ஒரு பில்டிங். நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது முதலாவது பதுல்ல, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், கொழும்பு ஆகிய 4 மாவட்டங்கள்லையும், பின்னர் மொனராகல, கம்பஹா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், புத்தளம், மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 7 பிரதேசங்களையும் நடைபெறுது. இதுக்காக கிட்டத்தட்ட 1700 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ அடுத்தது ஜீவனாபிமானி தேசிய வேலை திட்டம். ரைட். ஸோ இந்த திட்டம் இளம் சமுதாயத்தினரின் அபிமானத்தை பாதுகாக்கும், அவர்களின் எண்ணங்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்காக கிராம மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இளைஞர் யுவதிகளோட பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு வழங்கி சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்குறதோட போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து விடுவித்து நல்ல சிந்தனையுள்ளவர்களாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, ஜீவனாபிமானி தேசிய வேலை திட்டம் அப்படின்னு சொல்றது கிராம மட்டத்திலிருந்து இளைஞர்களோட எண்ணங்களையும் திறன்களையும் சிந்தனைகளையும் மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ரைட். இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால் இளைஞர் யுவதிகளோட பிரச்சனைகளை கண்டறிந்து அவங்களுக்கு அதுக்கான சிறந்த தீர்வுகளை வழங்கி அவங்களுடைய சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குற நோக்கத்தோட அவங்கள போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து விடுதலை செஞ்சு நல்ல சிந்தனையுள்ளவர்களாக மாற்றுவதுதான் இந்த ஜீவனாபிமானி திட்டத்தோட பிரதான நோக்கம். இது கிராம மட்டங்கள்ல இருந்து செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ரன்துறை திட்டம். இது கிராமிய மக்கள உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிற நோக்குல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது முதலாவது மாத்தறை மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகே, ஸோ ரன்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இதுவும் ஒரு கிராம அபிவிருத்தி திட்டம். கிராமிய மக்களோட கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யறத நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். மாத்தறையில் இதோட முதலாவது திட்டம் மாத்தறையில் ஆரம்பிக்கப்படுது. அடுத்தது சில்பசேனா திட்டம். சில்பசேனா திட்டம் அப்படின்னு சொல்றது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சில்பசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இதன் முதல் கட்டம் BMICHலையும் 2வது கட்டம் புலனறுவையிலையும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சில்பசேனா அப்படின்னு சொல்றது சயின்ஸ் பிளஸ் IT, விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது சாசன சுரக்ஷா திட்டம். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான காப்புறுதி திட்டம். இது மகா சங்கத்தினருக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு காப்புறுதி திட்டம் தான் சாசன சுரக்ஷா. அடுத்த திட்டம் மாத்திய அருண அப்படின்னு சொல்றது என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பதிவு செய்த ஊடகவியலாளர்களுக்கான உபகரணங்கள் கொள்வனவுக்காக வழங்கப்பட்ட ஒரு கடன் திட்டம். ஓகே, மாத்திய அருணன்னு சொல்றது என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் நாங்கள் பின்னால் பார்ப்போம். இது ஒரு பெரிய திட்டம். இது கீழே நிறைய திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டது. ஸோ இதில் ஒரு திட்டம் தான் இந்த மாத்திய அருண திட்டம். ஊடகவியலாளர்களுக்கு, அதாவது என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே பதிவு செஞ்ச ஊடகவியலாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்கிறதுக்காக வழங்கப்பட்ட ஒரு நிதியுதவி கடன் திட்டம் தான் இந்த மாத்திய அருண. ஓகே, அடுத்தது உதானய திட்டம். இது நுண்பாக மற்றும் குடிசன கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்கிறத மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். உதானய, அதாவது நுண்பாக மற்றும் குடிசன கைத்தொழில்களை அபிவிருத்தி செய்வதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம். ஓகே, அடுத்தது ஹரித்த நியமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இதுவும் ஒரு பாடசாலை சமூகத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பாடசாலை சுற்றோடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை சமூகத்தின் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சென்று மத்திய சுற்றாடல் நட்பு கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம். ஹரித்த நியமம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுற்றாடல் அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு திட்டம். இதை பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து பாடசாலையிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லணும்.
இதன் மூலம் மத்திய சுற்றாடல் நட்பு கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்றதான் இந்த ஹரித்த நியமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில மெயின் நோக்கம். அடுத்தது ரியசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த ரியசக்தி அப்படின்னு சொல்றது ஒரு வகையான கடன் திட்டம். பாடசாலை போக்குவரத்துல ஈடுபடுற வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுற கடன் திட்டம் தான் ரியசக்தி. ஓகே, உங்களுக்கு தெரியும் சிசு செரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து திட்டம் ஒன்று இருக்குது பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்துக்காக. அதே மாதிரி இந்த ரியசக்தி அப்படின்னு சொல்றதும் பாடசாலை போக்குவரத்துல ஈடுபடுற வாகன உரிமையாளர்களுக்கு, இந்த பாடசாலை போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற வாகனங்களோட உரிமையாளர்களுக்கு அந்த வாகனங்களை திருத்துறது, வாகனங்கள் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வழங்கப்படுற நிதி உதவி திட்டம் தான் ரியசக்தி திட்டம். அடுத்தது எரப்பும அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இதுவும் ஒரு வகையான கடன் திட்டம். இது இளம் பட்டதாரிகளுக்கும் NVQ தொழில் திறனை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய கடன் திட்டம். ஓகே, ஸோ பட்டதாரிகளுக்கும் இளம் பட்டதாரிகளுக்கும் NVQ தொழில் திறனை மேம்படுத்தி கொள்றதுக்காக டெக்னிக்கல் காலேஜஸில் கல்வி கற்கிற மாணவர்களுக்காகவும் வழங்கப்படுற திட்டம் தான் எரப்பும அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் திட்டம். அடுத்தது சொத்துரு பிஎஸ். இதுவும் ஒரு கடன் திட்டம். இது வீட்டு பணிக்காக வழங்கக்கூடிய ஒரு கடன் திட்டம். அதாவது 1500 சதுர அடிக்கு குறைவான வீடு உள்ளவர்களுக்கு இந்த வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக வழங்கக்கூடிய ஒரு கடன் திட்டம். ஏற்கனவே வீட்டு நிர்மாண வேலைகளை ஆரம்பித்து தன் சுயமுயற்சியால் வேலைகளை முடிக்க முடியாதவர்களுக்கு வழங்கப்படுற கடன் திட்டம் தான் இந்த சொத்துரு பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ரைட். அடுத்தது சிசு செரி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பான, செலவு சிக்கனமான மற்றும் நம்பகமான போக்குவரத்து வசதிகளை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் சிசு செரி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து திட்டம். அடுத்தது ரிவி அருண அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வணக்க ஸ்தலங்களுக்கு, அதாவது மத விகாரைகளுக்கு சூரிய சக்தி சோலார் பேனல்ஸ் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ரிவி அருண. ஓகே, ரிவி அருண அப்படின்னு சொல்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மதஸ்தானங்களுக்கு சோலார் பேனல்ஸ் இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ரிவி அருண திட்டம். அடுத்தது எனது எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்கள் மேற்படிப்பை தொடர என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு கடன் திட்டம். ரைட். எனது எதிர்காலம் அப்படின்னு சொல்றது உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை மேற்படிப்பை தொடர்றதுக்காக, எதிர்காலத்துக்கு தேவையான மேற்படிப்பை தொடர்றதுக்காக வழங்கப்பட்ட ஒரு கடன் திட்டம் தான் எனது எதிர்காலம். ஓகே, அடுத்தது கெத்தட்ட அருண அப்படின்னு கெத்தட்ட அருண திரிய அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது கமத்தொழில் அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அதாவது பயிர்களுக்கான காப்புறுதிகளை உறுதிப்படுத்துறதுதான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். இது கமத்தொழில் மற்றும் அபிவிருத்தி சபையால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு திட்டம். கெத்தட்ட அருண திரிய அப்படின்னு சொல்றது பயிர்களுக்கான காப்புறுதிகளை உறுதிப்படுத்தக்கூடிய தேசிய நிகழ்ச்சி திட்டம். ஓகே, அடுத்தது புறவர அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இதுவும் கிராம மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற நோக்கில் உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்யறத இலக்காக கொண்டு சிறிய குடியிருப்பு பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கிற ஒரு திட்டம் தான் இந்த புறவர அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இலங்கை மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் புறவர அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது சஞ்சாரக ஃபோட்டோ ஜெய இசுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். சஞ்சாரக ஃபோட்டோ அப்படின்னு சொல்றது சுற்றுலா தொழில் ஈடுபடுவோரை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, அடுத்தது கெமிசெரிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இதுவும் கிராம பிரதேசங்களில் வாழ்ற மக்களோட போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் கெமிசெரிய. கெமிசெரி அப்படின்றது கிராம மக்களோட போக்குவரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது நிசசெரி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது பின்னரவு நேரங்கள்லையும் அதிகாலை நேரங்களையும் பயணிக்கிற பயணிகளுக்கான அவங்களோட பாதுகாப்பை
உறுதி செய்வதன் முகமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, பின்னிரவு நேரங்களிலையும் அதிகாலையிலையும் பயணிக்கிற பயணிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் நிசசரிய. ஓகே, அடுத்தது திரிசவிய அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு கடன் திட்டம். திரிசவிய அப்படின்னு சொல்றது இது சிறிய அளவான பிரதேசங்கள்ல கோழி வளர்ப்பை மேற்கொள்றவங்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் திரிசவிய அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது சுபக புலமை பரிசில் திட்டம். இது உங்களுக்கு தெரியும். இது 2017 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின்படி வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு வழங்கப்பட்ட ஒரு திட்டம். இது விசேட ஆற்றல் கொண்ட விளையாட்டு, கலை, கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தரம் 6 கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வழங்க கல்வி அமைச்சு மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் சுபக அப்படின்னு சொல்லக்கூடிய புலமை பரிசில் திட்டம். ஓகே, இது 2017 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. தரம் 6 முதல் விசேட ஆற்றல்கள் கொண்ட மாணவர்கள், அதாவது கலை, கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் ஈடுபட்டு, விளையாட்டு போன்ற துறைகளில் ஈடுபட்டு இருக்கிற மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய, அவங்களோட அந்த துறையில் இன்னும் மேம்பட்டு போகணுன்றதுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம் இந்த சுபக அப்படின்னு சொல்லக்கூடிய புலமை பரிசில் திட்டம். இதில் மாதாந்தம் 2500 ரூபாய் வழங்கப்படுறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது திட சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது 2016 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதாவது இது தரம் 7 மாணவர்களோட திறன்களை சோதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய நிகழ்ச்சி திட்டம். சங்கரமையா என்று சொல்றது 2016 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது தேசிய இலங்கையில மின் நுகர்வோரை உற்பத்தியாளர்களாக்கும் நிமித்தம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இதுல 1 மில்லியன் வீடுகளை மின் உற்பத்தி நிலையங்களாக செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சங்கிரமய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அடுத்தது விசுமி துரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது தாய்நாட்டுக்காக உயிர் நீத்த மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்களது குடும்பங்களுக்கு வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். விசுமி துரத் அப்படின்னு சொல்றது தாய்நாட்டுக்காக உயிர் நீத்த மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்களுக்காக அவர்களுடைய வீட்டு தேவைகளை நிறைவு செய்கிற நிமித்தம் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விசுமி துரத் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்தது சுவசக்தி திட்டம். இது 2017 ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ரைட், அதாவது கிட்டத்தட்ட 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இதோட மெயின் நோக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக சிறந்த சுகாதார பழக்கங்களை தமது ஊழியர்கள் குழாம் மத்தியில் மேம்படுத்துவதற்காக இத்திட்டத்தை கிறிஸ்ப்ரோ குழுமம் ஆரம்பித்தது. கிறிஸ்ப்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு குழுமம் தான் இதை ஆரம்பிக்குது. நாடு முழுதும் 17 பகுதிகளில் உள்ள இந்த குழுவில் உள்ள ஊழியர்கள் மற்றும் அவர்களோட குடும்பம் இந்த இதால நன்மை அடைகிறாங்க. அதாவது இது ஒரு ஊழியர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். சுவசக்தி அப்படின்னு சொல்றது தான் இந்த ஊழியர்களோட சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். விசுமி துரத் அப்படின்னு சொல்றது அங்கவீனமுற்ற மற்றும் உயிர் நீத்த படை வீரர்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிவர்த்தி செய்கிற நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் விசுமி துரத். ஓகே, கற்பகத்தரு அப்படின்னு சொல்றது இலங்கை தெங்கு உற்பத்தி சபையால் முன்னெடுக்கக்கூடிய ஒரு திட்டம். தெங்கு உற்பத்தியாளர்களோட புதிய உற்பத்திகளை கொள்வனவு செய்யறத மையமாக கொண்டதுதான் இந்த கற்பகத்தரு திட்டம். அதாவது கிட்டத்தட்ட 50 ஏக்கர் உள்ள தெங்கு உற்பத்திக்கான தென்னங்கன்றுகளை இந்த திட்டத்தினூடாக வழங்கி தெங்கு சார்ந்த உற்பத்திகளை உள்நாட்டு சந்தைக்கு கொண்டு வரதுக்கான வழிகாட்டல்களை வழங்குறது தான் இந்த கற்பகத்தரு திட்டத்துடைய மெயின் நோக்கம். அடுத்தது பிலி சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது இலங்கையில திண்ம கழிவகற்றலை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். திண்ம கழிவகற்றலை மேற்கொள்வதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குறது தான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். இந்த திட்டத்துக்கு ஜப்பான் உதவி செய்து, ரைட், உங்களுக்கு தெரியும் திண்ம கழிவகற்றல் முறை
இந்த 3R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. இன்னமும் அதுதான் நடைமுறைப்படுத்தப்படுது. இது ஜப்பான் மூலம்தான் உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ரிடியூஸ், ரீயூஸ், ரீசர்க்கிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த திட்டத்தை வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இலங்கையில் திண்ம கழிவகற்றலை வெற்றிகரமாக மேற்கொள்றதுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப சார் உதவிகளை வழங்குறது தான் இந்த பிலிசாரு திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். ஸோ இந்த திட்டத்துக்கு நிதி உதவி வழங்குறாங்க ஜப்பான். ஓகே, ஸோ அடுத்தது ப்ரொஜெக்ட் SM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதாவது தற்போதுள்ள அரசாங்கத்தின் ஊடாக இலங்கையை மீள கட்டியெழுப்பல் திட்டத்தின் கீழ் இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் வழங்கப்படாத ஒரு பெரிய அளவான இழப்பீடு மற்றும் வீட்டு மறுசீரமைப்பு திட்டமாக வந்து கொள்ளப்படுது. ரைட், இது 2026ஆம் ஆண்டு இயற்கை ஏற்பட்ட அனர்த்தத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ப்ரொஜெக்ட் SM அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ரைட், இது என்ன வீடுகள் காணிகளை இழந்தவர்களுக்கு அவர்களுடைய இழப்பீடுகளை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட மறுசீரமைப்பு திட்டம். ஓகே, அடுத்தது மின்சார வாகன திட்டம். இதுவும் 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதாவது சுற்றாடல் மாசடைதலை குறைக்கிறத மையமாக கொண்டு இலங்கையில் அரச வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து மின்சாரமயமாக்குறது தான் இந்த மின்சார வாகன திட்டத்தோட மெயின் நோக்கம். ஓகே, அடுத்தது தேசிய கல்வி தர நிர்ணய சட்டம். இதுவும் 2026ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இது அரச மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள், அரச தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஒரே தேசிய கட்டமைப்பின் கீழே கொண்டு வர்றது தான் இந்த தேசிய கல்வி நிர்ணய திட்டத்தோட மெயின் நோக்கம். ஓகே, அடுத்தது கஜாமித்ரோ திட்டம். இந்த கஜாமித்ரோ அப்படின்னு சொல்றது வந்து காட்டு யானைகளை பாதுகாக்கிற ஒரு திட்டம். ஓகே, கஜாமித்ரோ அப்படின்றது காட்டு யானைகளை பாதுகாக்கிற நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது மெகாபொலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது கொழும்பு நகர மையமாக கொண்டு ஒட்டுமொத்த மேல் மாகாணத்தையும் பெருநகரமாக அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம். இது 2016ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 40 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மெகாபொலிஸ் திட்டம். ரைட், கொழும்பு நகர அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மேல் மாகாணத்தையும் பெருநகரமாக அபிவிருத்தி செய்கிறதான் இந்த மெகாபொலிஸ் திட்டத்தோட மெயின் நோக்கம். அடுத்தது பசுமை சூழல் அழகிய இலங்கை. பசுமை சூழல் அழகிய இலங்கை அப்படின்னு சொல்றது இதுவும் கிட்டத்தட்ட அதாவது 2016 தொடக்கம் 2020 இந்த 4 வருட காலப்பகுதிக்குள்ள சூழலுக்கு இசைவான கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களை உருவாக்குற திட்டம் தான் இந்த பசுமை சூழல் அழகிய இலங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். 10,000 கிராமங்களை மையமாக கொண்டு இந்த கிராமங்களை சூழலுக்கு இசைவான கிராமங்களாக, சூழல் நட்புறவு பேணக்கூடிய கிராமங்களாக மாற்றுறது தான் பசுமை சூழல் அழகிய இலங்கையோட மெயின் நோக்கம். அடுத்தது கூட்டிணைந்த கற்றல் தொகுதி திட்டம். இது உங்களுக்கு தெரியும், மொடியூல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் 2026ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புதிய திட்டம். அதாவது புதிய கல்வி திட்டம். அதாவது பாடப்புத்தகங்களை சிறிய சிறிய அலகுகளாக பிரித்து மாணவர்கள் ஒவ்வொரு அலகுலையும் அவர்கள் எவ்வாறான தேர்ச்சிகளை பெற்றுள்ளார்கள், எவ்வளவு தேர்ச்சிகளை பெற்றுள்ளார்கள் அப்படின்றத உறுதி செய்கிறது தான் இந்த மொடியூல் லேர்னிங் திட்டத்தோட மெயின் நோக்கம். ஓகே, அடுத்தது ஷில்பா சவி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களோட பற்றாக்குறைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இளைஞர்களுக்கு கட்டுமான பணிகள் தொடர்பான பயிற்சிகளை வழங்க ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் ஷில்பா சவிய திட்டம். ஓகே, இலங்கையில் கட்டுமான பணிகளில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்கிறதுக்காக வந்து இளைஞர்களுக்கு கட்டுமான பணிகள் தொடர்பான பயிற்சியை வழங்குறது தான் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம். அடுத்தது சஹித்த புரவர அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது ஒரு
நகர அபிவிருத்தி வேலை திட்டம். நகரங்களை அபிவிருத்தி செய்கிறத மையமாக கொண்டதுதான் சக்கித்த புரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்தது வனரோப்பா. வனரோப்பா அப்படின்னு சொல்றது இலங்கையில மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழே 2015ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது நீரேந்து பிரதேசங்களை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட தேசிய மரநடுகை திட்டம் தான் வனரோபா அப்படின்னு சொல்கிறோம். இது 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முன்னெடுக்கப்பட்ட தேசிய மரநடுகை வேலை திட்டம். அதாவது இலங்கையில் மகாவலி அபிவிருத்தி சுற்றாடல் அமைச்சின் கீழ் இருக்கிற நீரேந்து பிரதேசங்களை பாதுகாக்கிறது மையமாக கொண்டு அந்த பிரதேசங்களில் மரநடுகையை முன்னெடுக்கிறது தான் இந்த திட்டத்தோட வனரோபா திட்டத்தோட மெயின் நோக்கம். ரைட். அதாவது நீரேந்து பிரதேசங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த பிரதேசங்களில் மரங்களை நடுற தேசிய திட்டம். ஓகே. அடுத்தது சாகர. சாகர அப்படின்னு சொல்றது அரச போக்குவரத்து முறைகள் இருக்கிற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே. சாகர அப்படின்றது அரச போக்குவரத்து முறைகளில் உள்ள பிரச்சனைகளை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே. அடுத்தது பேனல் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம். பேனல் நிகழ்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்றது வீதிகளோட வளமையான அவசர மேம்பாட்டு வேலைகளை மேற்கொள்ளும் திட்டம். வீதிகளின் வளமையான அவசர மேம்பாட்டு வேலைகளை மேற்கொள்ற திட்டம் தான் சாகர அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே. அடுத்தது பேனல் நிகழ்ச்சி திட்டம். சாகரன்றது அரச போக்குவரத்து முறைகளில் உள்ள குறைபாடுகளை நாம் கண்டு அதை கட்டுப்படுத்துறத மையமாக கொண்டு உருவாக்கப்படுது. பேனல் நிகழ்ச்சி திட்டம் தான் வீதிகளில் இருக்கிற வீதிகளோட வளமையான அவசர மேம்பாட்டு வேலைகள் குயிக்காக செய்ய வேண்டிய பிரதேசங்களை மறுசீரமைப்பு செய்கிற நோக்கமாக கொண்டு வீதிகளோட நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேனல் நிகழ்ச்சி திட்டம். ஓகே. அடுத்தது பிரஜாசக்தி திட்டம். பிரஜாசக்தி அப்படின்னு சொல்றது வறுமையை ஒழிக்கிறதுக்காக பிரதேச செயலகங்களூடாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதாவது 2026ஆம் ஆண்டு புதிய அரசாங்கத்தினூடாக தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் பிரஜாசக்தி. இது வறுமையை ஒழிக்கிறத பிரதேச செயலகங்களூடாக மேற்கொண்ட ஒரு திட்டம். ஓகே. அடுத்தது சுவசரி அப்படின்னு சொல்றது அவசர தேவைகளுக்கான ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றுக்கொள்கிற திட்டம். ரைட். இந்த ஆம்புலன்ஸ் சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் 1990 அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தொலைபேசி இலக்கம். சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை இந்த இலக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அடுத்தது பிரஜாஜல அபிமானி திட்டம். ஓகே. பிரஜாஜல அபிமானி திட்டம் அதாவது ஜலாபிமானி நீர் வழங்குற திட்டம். அதாவது 1000 கிராமங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். பிரஜா ஜல அபிமானி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே. அடுத்தது மகநெகும திட்டம். இதுவும் ஒரு வீதி தொடர்பான திட்டம். அதாவது வீதிகளை செட் பண்ணிடுறது. கிட்டத்தட்ட 167.3 கிலோமீட்டர் வீதிகளை இந்த திட்டத்தினூடாக செட் பண்ணிடுறதுக்கு எதிர்பார்த்திருந்த ஒரு திட்டம். ரைட். 167.3 கிலோமீட்டர் நீளமான வீதிகள் அபிவிருத்தி திட்டம் தான் இந்த மகநெகும. அடுத்து செமட்ட செவன அப்படின்னு சொல்றது தேசிய வீடமை பதிகார சபையினால நாட்டோட பல்வேறு பிரதேசங்கள்ல இருக்கிற கிட்டத்தட்ட 17,400 குடும்பங்கள் நன்மை அடைகிற பொருட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சமூக நலத்திட்டம் தான் இந்த செமட்ட செவன அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது லுணாவ அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது ஒரு நகர வீடமைப்பு திட்டம். ரைட். குறைந்த வருமான நகர சமூகத்தை இலக்காக கொண்ட திட்டம் தான் இந்த லுணாவ வீடமைப்பு திட்டம். குறைந்த வருமானம் பெற நகரத்தில் இருக்கிற மக்களுக்காக அந்த சமூகத்தை அபிவிருத்தி செய்யறதுக்காக இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நகர வீடமைப்பு திட்டம் தான் லுணாவ. ஓகே. அடுத்தது சஹன பியவர கடன் திட்டம். இது சமூர்த்தி நிவாரணம் பெற்றவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு கடனுதவி திட்டம் தான் சஹன பியவர
ஓகே, அடுத்தது சகோதர பாடசாலை திட்டம். சகோதர பாடசாலை திட்டம் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்படுது. ஓகே, தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் மற்றும் மாகாண கல்வி அமைச்சு இணைந்து நாடு முழுதும் மேற்கொண்ட வேலை திட்டம் தான் இந்த சகோதர பாடசாலை வேலை திட்டம். இது மாணவர்களிடையும் ஆசிரியர்களிடையேயும் தேசிய ஒருமைப்பாடு, இலங்கையின் பன்முகத்தன்மை, நல்லிணக்கம், காலத்துக்கு பொருத்தமான விடயங்கள் தொடர்பான செயன்முறை அறிவூட்டலோடு மாணவ பரிமாற்ற வேலை திட்டம் தான் இந்த சகோதர பாடசாலை வேலை திட்டம். ஓகே, அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகமும் மாகாண கல்வி அமைச்சர்களும் இணைந்து நாடு முழுதும் இந்த சகோதர பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் நோக்கம் என்னென்றால் மாணவர்களிடையேயும் ஆசிரியர்களிடையேயும் தேசிய ஒருமைப்பாடு, இலங்கையோட பன்முகத்தன்மை, நல்லிணக்கம், காலத்துக்கு பொருத்தமான விடயங்கள் தொடர்பான செயன்முறை அறிவூட்டல், மாணவர் பரிமாற்ற வேலை திட்டம் தான் இந்த சகோதர பாடசாலை வேலை திட்டம். ஓகே, அடுத்தது ஜீவனாபிமானி தேசிய வேலை திட்டம். ஜீவனாபிமானி தேசிய வேலை திட்டம் அப்படின்றது இது ஒரு மக்கள் மையப்படுத்திய வேலை திட்டம். இதில் இளைஞர் யுவதிகளோட பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கான சிறந்த எதிர்காலத்துக்கான பின்புலத்தை ஏற்படுத்துறது தான் இதோட மெயின் நோக்கம். இது நல்லாட்சி அரசாங்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஜீவனாபிமானி தேசிய வேலை திட்டம். இளம் தலைமுறையினருக்கு சிறந்தொரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு நல்லாட்சி அரசாங்கத்திட தேசிய வேலை திட்டம் இது. இந்த திட்டத்தினூடாக இளைஞர்கள் யுவதிகளோட பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கு தீர்வளித்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கான சிறந்த ஒரு பின்புலத்தை ஏற்படுகிறது தான் இந்த ஜீவனாபிமானி திட்டத்தோட மெயின் நோக்கம். நெனோ திட்டம் உயர்தரம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் உயர்தரம் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்காக மடிக்கணினிகளை வழங்குகிற வேலை திட்டம் தான் இந்த நெனோ திட்டம். அதாவது உயர்தரம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் உயர்தரம் கற்கின்ற மாணவர்களுக்காக மடிக்கணினிகளை வழங்கிய தேசிய வேலை திட்டம் தான் நெனோ திட்டம். ஓகே, நாங்கள் 2026ஆம் ஆண்டு டிஜிட்டல் நிதி அறிவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தப்படுறதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டு டிஜிட்டல் நிதி அறிவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்குது. நெனோ திட்டம் அப்படின்றது உயர்தரத்தில் கல்வி பயில்ற மாணவர்களுக்கும் உயர்தரத்தில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ் வழங்கின தேசிய திட்டம் தான் இந்த நெனோ திட்டம். அடுத்தது கேட்சப் எடியூகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம், அதாவது கற்றல் இழப்பு ஈடு செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது கோவிட் காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை நிரப்புறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம். ஓகே, கோவிட் காலங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த காலங்களில் ஏற்பட்ட கற்றல் இழப்புகளை ஈடு செய்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தான் இந்த கேட்சப் எடியூகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, அடுத்தது உத்துருமித்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது புகையிரத பாதை, வடக்குக்கான புகையிரத பாதை மேம்பாட்டு வேலை திட்டம். கம்சபா அப்படின்னு சொல்றது கிராமோதய சபை, கிராமங்களை மையமாக கொண்ட ஒரு அபிவிருத்தி திட்டம். இது 1981 கிராமோதய சபை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் கம்சபா. அடுத்தது கஷ்டத்தக்சல திட்டம். இது இலங்கையில் கிட்டத்தட்ட 1000 தொழில்நுட்ப மையங்களை உருவாக்குறத மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கஷ்டத்தக்சல அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இலங்கை முழுதும் 1000 தொழில்நுட்ப மையங்கள் உருவாக்குறது தான் கஷ்டத்தக்சல திட்டத்தோட நோக்கம். அடுத்தது கமநெகும திட்டம். இது கிராம பிரதேசங்களோட பன்முக அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு திட்டம். கமநெகும கெமி அருண அப்படின்னு சொல்றதும் ஒரு வகையான கிராம அபிவிருத்தி திட்டம். ஓகே, அடுத்தது பிலிசரு அப்படின்னு சொல்லக்கூடியது கனிய வளங்கள் தொடர்பான வேலை திட்டம் தான் இந்த கனியவள அபிவிருத்தி தொடர்பான தேசிய வேலை திட்டம் தான் பிலிசரு. ரைட்.
அடுத்தது பிம் சவி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது காணிகள் தொடர்பான நிகழ்ச்சி திட்டம். காணி தொடர்பான நிகழ்ச்சி திட்டம் தான் பிம் சவிய. புனருதய அப்படின்னு சொல்றது மறுமலர்ச்சி பாதுகாப்பு திட்டம், அதாவது வன அடர்த்தியை அதிகரிக்கும் வகையில் செயற்படுத்தப்பட்ட சூழல் பாதுகாப்பு திட்டம். காடுகளோட அளவை கூட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த புனருதய அப்படின்னு சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி திட்டம். அடுத்தது புறத்தொரச வன அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது கிராம அபிவிருத்தியை மையமாக கொண்ட ஒரு கிராம அபிவிருத்தி திட்டம். அடுத்தது லியசவிய அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான திட்டம். ரைட், லியசவிய அப்படின்றது பெண்கள் அபிவிருத்தி தொடர்பான திட்டம். புறத்தொர அப்படின்னு சொல்றது கிராம அபிவிருத்தி தொடர்பான திட்டம். அடுத்தது வாழ்வின் எழுச்சி திணைக்களம். இது இலங்கை சமூர்த்தி அதிகார சபை, இலங்கையின் தென்பகுதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய பிரதேச உடரட்ட அதிகார சபைகள் ஒன்றிணைக்கப்பட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வாழ்க்கை எழுச்சி திணைக்களம். அடுத்தது விருசர வரப்பிரசாத. இது அங்கவீனமுற்ற அடுத்தது மரணித்த படை வீரர்களுக்காக வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டம் தான் இந்த வீருசர வரப்பிரசாத அப்படின்னு சொல்லக்கூடியது. நாட்டுக்காக உயிர்நீத்த படை வீரர்கள் மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்களுக்காக வழங்கப்படுகின்ற வீடமைப்பு திட்டம் வீருசர வரப்பிரசாத. அடுத்தது விதாத்தா திட்டம் கிராமிய சமூகங்களை மையமாக கொண்டு கிராமப்புறங்களில் புதிய தொழில்நுட்ப அறிவை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் விதாத்தா திட்டம். இதனூடாக கிராமப்புறங்களில் விதாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வள நிலையங்கள் இல்லாட்டி கல்வி நிலையங்களை நிறுவி இதனூடாக கிராமப்புற மக்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அறிவு வழங்கப்படுது. இந்த விதாத்தா வேலை திட்டத்தை மேற்கொண்டது ICTA அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம், இலங்கை தகவல் தொழில்நுட்ப அதிகார சபை, ICTA இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த விதாத்தா நிறுவனம். அடுத்தது நெனசல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களை உருவாக்கி கிராமப்புற மக்களுக்கு புதிய தொழில்நுட்பம் தொடர்பான ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பான அறிவை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் விதாத்தா. ஓகே, அடுத்தது சஹன அருண அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது வாழ்வின் எழுச்சி அப்படின்னு சொல்லி மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம். அடுத்தது சஹன கம்முதாவ அப்படின்னு சொல்றது. இந்த சஹன அருண மக்களோட வாழ்க்கையை அபிவிருத்தி செய்யறதுக்காக கிராமத்தை அபிவிருத்தி செய்யறது தான் சஹன கம்முதாவ திட்டத்தோட மெயின் நோக்கம். அடுத்து உங்களுக்கு தெரியும் சமூர்த்தி. இது வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இது ஜன இசுரு அப்படின்னும் சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, அடுத்தது ஜனசவிய அப்படின்னு சொல்லக்கூடியது தம்செக் அப்படின்னு சொல்றது அரச முகாமை அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, திரியபிஎஸ் அப்படின்னு சொல்றது இது ஒரு வீடமைப்பு திட்டம், அதாவது இது முன்மாதிரி வீடமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1996 முன்னெடுக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி வீடமைப்பு திட்டம். ஓகே, அடுத்தது திரிசூரன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வேலை வாய்ப்பு திட்டம். இளைஞர் யுவதிகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிற நோக்கமாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் திரிசூரன. மகநெகும அப்படின்னு சொல்லக்கூடியது வீதி அபிவிருத்தி திட்டம். ஓகே, வீதி அபிவிருத்தி திட்டம் மகநெகும. ரட்டவிருப்பியஸ் அப்படின்னு சொல்றது இதுவும் ஒரு வீடமைப்பு திட்டம். இது வெளிநாட்டுல வேலை செய்யற பணிபுரிகிற பணிப்பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடமைப்பு திட்டம் தான் ரட்டவிருப்பியஸ். ஓகே, வெளிநாட்டுல வேலை செய்யற பணிப்பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடமைப்பு வேலை திட்டம் ரட்டவிருப்பியஸ். ஓகே, அடுத்தது நெனசல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது கிராமப்புறங்கள்ல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். நெனசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வள நிலையங்களை நிறுவி அங்க தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பான கணனிகள் எல்லாம் வழங்கி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பான கோர்சஸ் நிறைய செஞ்சாங்க. தற்பொழுதும் இந்த நெனசல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனம் இயங்கி வருது. இது ICTA அப்படின்னு சொல்லக்கூடிய
நிறுவனத்தின் கீழே இலங்கையில் ஐசிடி பரப்புறதுக்கு ஐசிடி தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்றது வந்து ஐசிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இதன் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்த நெனசல விதாத்தா போன்ற கல்வி நிலையங்கள். ஸோ இந்த திட்டத்தினூடாக கிராமப்புற மக்களுக்கு ஐடி தொடர்பான அறிவை கொடுத்தாங்க. இதுதான் அதோட மெயின் நோக்கம். ஓகே, அடுத்தது நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது மக்களோட பிரச்சனைகளை வினைத்திறனான முறையில் இனங்கண்டு அவற்றுக்கான குறுங்கால மற்றும் நீண்ட கால இல்லாட்டி உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குற நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்ற செயற்திட்டம் தான் இந்த நாட்டுக்காக ஒன்றிணைவோம். அதாவது மக்களோட பிரச்சனைகளை வினைத்திறனான முறையில் இனங்கண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு குறுங்கால மற்றும் நீண்ட கால இல்லாட்டி உடனடி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிற முகமாக மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய செயற்திட்டம் தான் இந்த நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தினூடாக பிரதான நோக்கம் என்னென்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறைத்து கொள்ளலாம் இல்லாட்டி இல்லாமக்கி கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அதாவது பிரச்சனைகள் உடனடியாக குறுகிய காலத்தின் அடிப்படையில் இல்லாட்டி நீண்ட காலத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட்ட நேரம் அது காலம் கடந்த பிரச்சனைகளாக மாறாது, பிற்காலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய ரீதியான வேலை திட்டம் தான் இந்த நாட்டுக்காக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை திட்டம். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான வேலை திட்டம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம். இந்த திட்டம் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு மிக பரவலான ஒரு அரசாங்கத்தினுடைய வட்டி அல்லது மானிய கடன் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கணும், முயற்சியாளர்களை உருவாக்கணும் அப்படின்றதான் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தோட மெயின் நோக்கம். ஸோ உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் 2,30,000 கிட்டத்தட்ட 2,30,000 தொழில் வழங்குனர்கள் முயற்சியாளர்கள் இல்லாட்டி வியாபார உரிமையாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து தொழிலாளர் வர்க்கத்தோடு ஒப்பிட்ட நேரம் 2.3% தான் இலங்கையில் 2.8% தான் இலங்கையில் தொழில் வழங்குனர்களாக இருக்கிறாங்க. மற்ற அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 97.2% தொழில் பெறுநர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த தொழில் தரனர்களோட வீதத்தை அதிகரிக்கணும். தொழில் தரனர்களோட வீதம் அதிகரிக்கிற நேரம் இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும். இலங்கையோட பொருளாதாரம் வளர்ச்சியடைகிற நேரம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தோட போட்டக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் அப்படின்றதான் உண்மை. ஸோ இந்த திட்டத்துக்கு அமைய உலக பொருளாதாரத்திலோட போட்டியிடக்கூடிய தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்குற மெயின் திட்டத்தின் கீழே 2025ஆம் ஆண்டு என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உதவியினூடாக கிட்டத்தட்ட 1,00,000 தொழில் முயற்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரைட். ஸோ இதுக்காக இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே நிதி மற்றும் நிதி இல்லாத வசதிகளை வழங்குற திட்டங்கள் திட்டங்கள் நிறைய முன்மொழிவு செய்யப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 21 வகையான சப் பிளான்ஸ் திட்டங்கள் வந்து இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ளே இருந்தது. அதாவது ரன் அஸ்வென்ன கடனுதவி திட்டம், கோவினவோதயா, ரியசக்தி, சிட்டிரைட், மினி டாக்ஸி, ரிவிபலசவி, திரிசவிய, ஜய இசுர, சொந்துருபியச, மாத்திய அருண, சிஷ்யன்றது வந்து வட்டி இல்லாத கடன் உதவி திட்டம். அடுத்தது பசுமை கடன் உதவி திட்டம், விகசித்த நிவாச கடன் உதவி திட்டம். இது நடுத்தர வருமானம் பெறவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய வீடமைப்பு திட்டம். அந்த ரெக்கவரண ரட்டவீர் உபகார. அடுத்தது கூரையின் மீது பொருத்தப்பட்ட அந்த சோல பேனல்ஸ் வழங்கக்கூடிய கருத்திட்டத்துக்காக நிதி உதவி திட்டம். அதாவது இன்னமும் கரண்ட் பெற்றுக்கொள்ளாத வீடுகளுக்கு சோல பேனல் சூரிய சக்தி ஊடாக மின்சாரம் வழங்குகிற திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. அடுத்தது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய கடன் உதவி திட்டம், பவித்ர கங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் உதவி திட்டம், தேசிய கடன் உத்தரவாத நிறுவனம். அடுத்து சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களை அமைப்பதற்கான கடன் திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டம் நிறைய திட்டங்களை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இவங்களோட மெயின் நோக்கம் அரசாங்க வட்டி இல்லாத மானிய கடன் திட்டம் வழங்கி தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குறதோட இலங்கையை தொழில் முனைவின் சுவர்க்கபுரியாக்குதல் அப்படின்றதான் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்காவோட மெயின் நோக்கம்.
ஸ்ரீலங்காவை இலங்கையை தொழில் முனைவின் சொர்க்கபுரியாக்குதல், அதோட அதுக்காக அரசாங்க மானிய முறையில் வட்டி அல்லது வட்டி இல்லாத கடன் உதவிகளை வழங்குறது தான் இந்த என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 21 உப திட்டங்கள் முன்மொழியப்பட்ட திட்டங்கள், ஒவ்வொரு துறையையும் அபிவிருத்தி செய்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் வந்து காணப்படுது. ஓகே, அடுத்தது கிராம சக்தி திட்டம். இது 2015ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையிட பேண்தகு அபிவிருத்தி மாநாடுல 17 பேண்தகு அபிவிருத்தி கொள்கைகள் 2030ஆம் ஆண்டு அளவில் எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுது. நாங்கள் சொல்லுவோம் மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இலங்கையில் பெரும்பான்மையினராக காணப்படுற இந்த அதிகாரங்களற்ற மக்களை பொருளாதார ரீதியிலையும் சரி சமூக ரீதியிலையும் சரி வலுப்படுத்துறதுக்காக 2017ஆம் ஆண்டை வந்து வறுமை ஒழிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துகிறாங்க. ரைட். ஸோ இந்த அடிப்படையில் தான் 2017ஆம் ஆண்டு இந்த கிராம மக்கள் சக்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. 2017ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையோட பேண்தகு அபிவிருத்தி திட்டம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மாநாடு நடக்குது. ஸோ இதில் 17 அபிவிருத்தி குறிக்கோள்களை 2030ஆம் ஆண்டில் எட்டணும் அப்படின்னு சொல்லி 17 குறிக்கோள்களை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதில் ஒன்று தான் இந்த வறுமையை இல்லாமக்கணும், இல்லாட்டி வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கு அமைய இலங்கையில் வந்து 2017ஆவது ஆண்டை வறுமை ஒழிப்பு ஆண்டாக பிரகடனப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இந்த வறுமை ஒழிப்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தி இந்த அடிப்படையில் தான் இந்த கிராம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் திட்டம், கிராம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்திட தொலைநோக்கம் பலமாகவும் உறுதியாகவும் முறையாகவும் நிறுவனமயப்பட்டு வறுமையிலிருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இலங்கை சமூகம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தொலைநோக்கு பலமாகவும் உறுதியாகவும் முறையாகவும் நிறுவனமயப்பட்டு வறுமையிலிருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இலங்கை சமூகம் அப்படின்றதான் இதோட தொலைநோக்கு. இதில் பணிக்கூடுற பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு ஆகும் போது, நாங்கள் இப்போ 2026 இருக்கிறோம். ஓகே, 2020 ஆகும் போது பிரஜைகளினால் நிர்வகிக்கப்படும் 5000 கிராமங்களினூடாக அக்கிராமங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் வளர்ச்சியடைந்து வரும் தேவைகளையும் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் அடைந்து கொள்வதற்கு மக்களுக்கு தகவல்களையும் தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரத்தையும் வளங்களையும் வழங்குவதனூடாக வசதி அளித்தல். ஓகே, பணிக்கூற்று 2020ஆம் ஆண்டு ஆகிற நேரம் பிரஜைகளால் நிர்வகிக்கப்படுற 5000 கிராமங்களினூடாக அந்த கிராமங்களில் வாழ்கிற மக்களோட அடிப்படை தேவைகளையும் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தேவைகளையும் தனிப்பட்ட முறையிலும் சரி கூட்டாகவும் சரி அடைந்து கொள்வதற்காக மக்களுக்கு தகவல்களை வழங்கி தகவல்களையும் தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரத்தையும் அதனூடாக வளங்களையும் வழங்குறதூடாக வசதி அளித்தல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிராம சக்தி திட்டத்தினுடைய பணிக்கூற்று. ஓகே, ஸோ இந்த மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல் இன்னும் 4 ஆண்டுகள் ஆகிற நேரம் 2030 எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி 17 கோல்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மிலேனியம் கோல்ஸ் தொடர்பான விஷயங்களையும் இதில் கல்வி எத்தனாவது இடத்துல இருக்குது, வறுமை எத்தனையாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரம் பரீட்சைகளில் கேட்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது கம் பெரலிய அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது ஒரு கிராம அபிவிருத்தி திட்டம். இந்த கம்பெரலிய நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் கிராம மக்களோட வாழ்க்கையை ஒரு சிறந்த நிலைக்கு மாற்றி மக்களை வலுப்படுத்துறதோட ஆரோக்கியமான மக்களை கொண்ட ஒரு நாடு, ஆரோக்கியமான மக்களை கொண்ட பலமான ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த கம்பெரலிய திட்டத்தினோட பிரதான நோக்கம். ரைட். அதாவது இப்ப இருக்கிற அபிவிருத்திட கேந்திர ஸ்தலங்களாக விளங்குறது வந்து நகரங்கள். ஸோ இந்த நகரங்களுக்கு பதிலாக கிராமங்கள் அடிப்படையாக கொண்ட புதிய வலிமை வாய்ந்த அபிவிருத்தி ஒன்று நாட்டுக்கு கிடைக்கணும். நாடு கிடைக்கிற நேரம் முழு நாடும் வந்து மேம்படுத்தப்படும். நகரத்தில் இருக்கிற வசதிகள் எல்லாத்தையுமே வந்து நகரத்தில் இருக்கிற வசதிகள் முன்னேற்றங்கள் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வந்து கிராமத்துக்கு வழங்கின நேரம் இது கிராமத்தினூடாக வெளிப்படும். ரைட். ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்தை
நாட்டை மாற்றமடைய செய்யும் ஒரு பாரிய நிகழ்ச்சி திட்டமாகத்தான் இந்த கம்பெரலிய நிகழ்ச்சி திட்டம் கருதப்படுது. ஓகே, அடுத்தது ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். இது 2019 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். இது ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தினால நாட்டிட எண்ணியல் பயணத்தில், அதாவது டிஜிட்டல் வேலை முக்கியமான மேற்கல்லாக இருக்கிற தேசிய டிஜிட்டல் வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி தேசிய டிஜிட்டல் வழிகாட்டல் 2019 ஜூனில் வந்து வெளியீடு செய்கிறாங்க. ரைட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஸ்ரீலங்காட வந்து 16 தூண்கள் இருக்குது. முதலாவது ஸ்மார்ட் அரசாங்கம், ஸ்மார்ட் பாதுகாப்பு, ஸ்மார்ட் சுகாதாரம், ஸ்மார்ட்டான போக்குவரத்து, ஸ்மார்ட்டான கட்டிடம், ஸ்மார்ட் உபகரணம், ஸ்மார்ட் சுற்றாடல், ஸ்மார்ட் விவசாயம், ஸ்மார்ட் பணம், ஸ்மார்ட் கல்வி, ஸ்மார்ட் வாழ்வு, ஸ்மார்ட் ஊடகம், ஸ்மார்ட் விளையாட்டு, ஸ்மார்ட் கைத்தொழில் அப்படின்னு சொல்லி 16 தூண்கள் கொண்ட இந்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டமாக எல்லா விடயங்கள்லையும் ஸ்மார்ட்டை வந்து இலங்கையில் கை கொள்ளணுன்ற நோக்கத்தில் உருவாக்கப்படுது இந்த ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். ஸோ இதில் முழுமையான எண்ணியல் தேசமாக டிஜிட்டல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலாக மாற்றும் ஒரு முயற்சி. ரைட். ஸோ இதில் துணைப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லைகள் அற்ற நீங்கள். ரைட். வித்தவுட் பவுண்ட்ரிஸ், எல்லைகளற்ற நீங்கள் தான் இந்த ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய துணைப்பொருளாக அமைந்திருந்தது. ஓகே ஓகே அடுத்த திட்டம் தூரநோக்கு 2025. இது 2017 ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. 2017 ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஆண்டு எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற சில விஷயங்களை கொண்டு ஒரு திட்டம். ஓகே. ஸோ இந்த தூரநோக்கு 2025 படி 2017 தொடக்கம் 2020 3 ஆண்டு கால நடுத்தர கால இலக்குகள் சில இருக்குது. இது 2020 ஆண்டுக்குள்ள அடையப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. அதாவது இந்த 2020 ஆண்டுக்குள் அடையப்பட வேண்டிய இலக்குகள்: தனிநபர் வருமானம் $5000 அதிகரிக்கப்படணும், 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கணும், கிட்டத்தட்ட $5 பில்லியன் வெளிநாட்டு முதலீடுகள் செய்யப்படணும், வருடாந்த ஏற்றுமதி வந்து 5 பில்லியன்களால் அதிகரிக்கப்படணும். ரைட். மொத்த உற்பத்தி வீதம் வந்து 16% வரி இருக்கணும். அடுத்தது நேரில் வரி விகிதம் 40க்கு 60 இருக்கணும். ரைட். அடுத்தது மொத்த உற்பத்தியில் 3.5% இருக்கணும். மொத்த உற்பத்தியில் அரச கடன் 69% இருக்கணும். மொத்த உற்பத்தியில் அரச முதலீடு வந்து 6% இருக்கணும். வியாபாரம் செய்த சுட்டல் வந்து முதல் 70 நாடுகளுக்குள்ளே இருக்கணும். வியாபாரம் செய்த நாடுகளுக்கு வழங்கப்படுற தேசிய சுட்டென் ரீதியில் இலங்கை வந்து 70 நாடுகள் உள்ளுக்கு வரணும். அடுத்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை 4 பில்லியன்களால் கூட்டணும். சுற்றுலா பயணிகளின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை 7 பில்லியன்களால் அதிகரிக்கணும். அடுத்தது ஊழியப்படையில் பெண்களின் பங்கன் வந்து 40% அதிகரிக்கணும் அப்படின்றது இந்த தூரநோக்கு 2025 2020 ஆண்டுக்குள் எட்டப்பட்ட வேண்டிய இலக்குகள் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஸோ 2025 ஆண்டுல உயர்தர நடுத்தர வருமான நாடாக வளர்ச்சி பெற செய்யணும். அடுத்தது அறிவை அடிப்படையாக கொண்ட மிகவும் போட்டிமிக்க சமூக சந்தை பொருளாதாரத்துடன் டிஜிட்டல் எக்கானமியை பேஸாக கொண்ட சமூக சந்தை பொருளாதாரத்தோட இலங்கை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கேந்திர மையமாக மாற்றப்படணும். அடுத்த டிஜிட்டல் பொருளாதாரமாக மாற்றப்படணும். இது வந்து 2005 ஆண்டுல எட்டப்படணும்னு சொல்லப்பட்ட இலக்குகள். 2020 சொல்லப்பட்ட இலக்குகளே எட்டினோமா இல்லையா அப்படின்னு சொல்றது இன்னும் கேள்விக்குறிதான். ஸோ 2025 ஆண்டுல இந்த இலக்குகள் எட்டப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இது பூரணமாக எட்டப்பட்டிருக்கிறதா இல்லையான்றதை விட ஓரளவில் இந்த விடயங்கள் வந்து எட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தூரநோக்கு 2025 படி இனம் காணப்பட்ட இலங்கை பேரண்ட பொருளாதாரத்தின் முக்கிய 3 தூண்களாக சக்திமிக்க நிதி வளம் இருக்கணும், பொருத்தமான நிலையான விலை ஒன்று நிர்ணயிக்கப்படணும், அடுத்து சந்தையை அடிப்படையாக கொண்ட செலாவணி மீதனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
இந்த தூரநோக்கு 2025 மூலம் இந்த முக்கிய தூண்கள் இது 3 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2025 முக்கிய தூண்கள் என்னென்றால், இனங்காணப்பட்ட இலங்கை பேரண்ட பொருளாதாரத்தின் 3 முக்கிய தூண்கள். சக்தி மிக்க நிதிவளம் சக்தி மிக்கதாக இருக்கணும், பொருத்தமான நிலையான விலை இருக்கணும், சந்தை அடிப்படையாக கொண்ட செலாவணி வீதம் இருக்கணும். இதுவரைக்கும் இந்த விஷயங்கள் எட்டப்பட இல்லை. ரைட். அடுத்தது 3 பொருளாதார வாயில்கள் இருக்குது. நான் சொல்றது எல்லாமே தூரநோக்கு 2025க்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, அவங்களோட 3 பொருளாதார வாய்களை பற்றி சொல்லுது தூரநோக்கு 2025. தென்மேற்கு பொருளாதார வாயில், வடகிழக்கு பொருளாதார வாயில், அடுத்தது மலைநாட்டு பொருளாதார வாயில். இது மலைநாட்டு பொருளாதார வாயில உபவாயிலாக சொல்றாங்க. ரைட். ஸோ இலங்கையோட பொருளாதார வளர்ச்சி உபாயத்தை பற்றி சொல்ற நேரம் 2017 இலங்கை பொருளாதாரத்தில் வளர்ச்சி செயலாற்றும் தாழ்வாக காணப்பட்ட போதும் 2017 ஆண்டு வளர்ச்சி செயலாற்றம் 3.1% காணப்படுது. ஆண்டுக்கான உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்திட வளர்ச்சி 2020க்குள் 6% மெதுவாக எட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்குது. 2022 இதுவரைக்கும் எட்டப்பட்டதா இல்லையா அப்படின்னு இந்த தூரநோக்கு 2025 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அழகான சிறப்பான ஒரு திட்டம். இது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இலங்கை வேற லெவலில் இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு அறிவு அடிப்படையிலான நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. இப்போ உங்களுக்கு தெரியும் தற்பொழுது இருக்கிற பொருளாதாரம் நாலேஜ் பேஸ்ட். ஸோ அறிவு அடிப்படையிலான மிகுந்த போட்டித்தன்மையுடைய சமூக சந்தை பொருளாதாரமாக பிராந்திய மையமாக மாற்றமடையும் வகையில் இலங்கையை அபிவிருத்தி செய்யணும். இதான் இலங்கையோட வளர்ச்சி உபாயம் அப்படின்னு விஷன் 2025 சொல்லுது. ஓகே, ஸோ இலங்கையோட பொருளாதாரம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள், அதாவது நாட்டோட வெளிநாட்டு வர்த்தகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வரணும், நாட்டோட மொத்த உற்பத்தி மற்றும் சேவை வளங்களை நிலையாக பேணணும், அரசாங்கத்தோட வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையிலான சமநிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு விஷன் ஸ்ரீலங்கா 2025 திட்டம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படியாக இருந்தாலும் விஷன் 2025 அப்படின்னு சொல்றது சிறப்பான ஒரு திட்டம். இது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அவங்க சொன்ன மாதிரி 2025க்குள்ளே இந்த விடயங்கள் எல்லாமே எட்டப்பட்டிருக்கும். என்றாலும் சில பல காரணங்களால, சமூக பொருளாதார காரணங்கள், அடுத்தது அரசியல் காரணங்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் போன்ற காரணங்களால் இந்த விஷயங்கள் எல்லாம் எட்டப்பட இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டம் COP21 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடைபெறும். இதை COP21 மாநாடு, இந்த காலநிலை தொடர்பான ஒரு மாநாடு. இது அதிகமான பேப்பர்களில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, ஸோ உலக வெப்பமயமாதல் உயர்வை 2 டிகிரி செல்சியஸால் குறைப்பதற்கு உலக தலைவர்கள் இணக்கப்பாட்டினை வெளியிட்ட COP21 சம்மேளனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிடும் இலங்கையின் பங்களிப்பை வழங்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் நீண்ட கால திட்டம் தான் இந்த ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் நிகழ்ச்சி திட்டம். ஓகே, ஸோ இந்த ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில் 2016 ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு இந்த திட்டம் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சினால் செயற்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி திட்டம். இது நீல பசுமை புரட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, நீல பசுமை புரட்சி அப்படின்னு இந்த ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி திட்டம் அழைக்கப்படுது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் அஸ்வெசும அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக நலன்புரி திட்டம். இது 2023 ஆண்டு முதல் அமுலுக்கு ஒரு திட்டம். அதாவது வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்களோட நிலையை மேம்படுத்துறதுக்காக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு நிதியுதவி திட்டம் தான் இந்த அஸ்வெசும அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்தது சுஜாதா தியனி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது பொது கல்வியை மேம்படுத்துறதுக்காக வழங்கப்படக்கூடிய புலமை பரிசில் திட்டம் தான் இந்த சுஜாதா தியனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஜெம்ப் அப்படின்னு சொல்றது பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் செயற்திட்டம். இதுக்கு அனுசரணை வழங்குறாங்க உலக வங்கி. ரைட். இந்த ஜெம்திப் நிகழ்ச்சி திட்டம் இப்பயும் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது அக்ரஹாரா திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது.
இது அரசு ஊழியர்களோட நலன் பேணும் ஒரு காப்புறுதி திட்டம். ரைட், இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழே 3 வகையான காப்புறுதிகள் இருக்குது. முதலாவது மந்த்துக்கு வந்து அவங்க ஒரு தொகை வந்து அறவிடுவாங்க. மந்த்துக்கு 200 ரூபாய் அறை விடுவாங்க. குறைந்தபட்சம் 200 ரூபாய் அறை விடுவாங்க. அடுத்த நீங்கள் வெள்ளி கன்செப்ட் கீழே வாரீங்கன்றால் 450 ரூபா, தங்கம் கன்செப்ட் கீழே வாரீங்கன்றால் 750 ரூபாய், குறைந்தபட்சம் 200 ரூபாய். இப்படி 200, 450, 780, 50 அப்படின்னு சொல்லி அறவிட்டுறாங்க. ஸோ இந்த அரசு ஊழியர்களோட நலன் பேணும் காப்புறுதி தான் இந்த அக்ரஹாரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது குருசெத்த அப்படின்னு சொல்றது இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ள ஆசிரியர்களுக்காக வழங்கப்படக்கூடிய கடன் உதவி திட்டம் தான் இந்த குருசெத்த. அடுத்தது சுரக்ஷா திட்டம். இலங்கையில் நாங்கள் ஆல்ரெடி நிறைய சுரக்ஷா திட்டத்தின் கீழே வந்த நிறைய சுரக்ஷா திட்டங்கள் வந்து பார்த்துருந்தோம். இதுவும் ஒரு வகையான காப்புறுதி திட்டம். சுரக்ஷா திட்டம் அப்படின்னு சொல்றது இலங்கையில் இலவச கல்வியை மேம்படுத்துறதுக்காக இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தோட கல்வி அமைச்சு இணைந்து மாணவர்களுக்கு வழங்கும் ஒரு காப்புறுதி திட்டம் தான் இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம். ஓகே, அடுத்தது இசுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது கிராம பிரதேசங்கள்ல கல்வியை மேம்படுத்துறதுக்காக கல்வி அமைச்சாளர் ஆரம்பிக்கப்பட்ட புதிய வகை பாடசாலைகள் திட்டம் தான் இந்த இசுரு திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரைட், அடுத்த நிகழ்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா எமது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது அண்மை காலங்களில் தற்பொழுது பாடசாலைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அதாவது பாடசாலைகள உள்ளக வெளியக மதிப்பீடுகள் எவ்வாறு அமையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி செயற்பட்டு வரக்கூடிய திட்டம் தான் இந்த எமது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் கீழே 8 விடயங்கள், அதாவது பாடசாலைகளோட கல்வி பண்பு தரத்தை மதிப்பீடு செய்யறதுக்கான 8 செயல்முறைகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ முதலாவது பார்த்தீங்கன்றால் மாணவர் அடைவு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பரீட்சைகளில் வந்து கேட்கப்படலாம். ஓகே, கவைய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாடசாலைகளில். முதலாவது மாணவர் அடைவு, 2வது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, 3வது முறையான கலை திட்ட முகாமைத்துவம், 4வது இணைப்பாட செயற்பாடுகள், 5வது மாணவர் நலன்புரி, 6வது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், 7வது பௌதீகவள முகாமைத்துவம், 8வது பாடசாலையும் சமூகமும். இந்த 8 தலைப்புகளில் பாடசாலை எவ்வளவு தூரம் அதனுடைய பண்பு தரத்தை எட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உள்ளக வெளியக மதிப்பீடுகளூடாக மதிப்பீடு செய்யப்படும். ஓகே, முதலாவது மாணவர் அடைவு, 2வது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, 3வது முறையான கலை திட்ட முகாமைத்துவம், 4வது இணைப்பாட விதான செயற்பாடுகள், 5வது மாணவர் நலன்புரி, 6வது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், 7வது பௌதீகவள முகாமைத்துவம், 8வது பாடசாலையும் சமூகமும். ஸோ இந்த விடயங்கள் வந்து கூடுதலாக இந்த விடயங்கள் தான் பாடசாலைகள் இருக்கிற 8 பண்பு தர சுட்டிகள். ஸோ இதை வச்சு தான் ஒரு பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது அப்படின்னு சொல்லி அளவிடப்படும். ஓகே, அடுத்தது அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டம். இதுவும் 2016ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுது. அதாவது 16 தொடக்கம் 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதாவது பக்கத்தில் இருக்கிற பாடசாலையை வந்து சிறந்த பாடசாலையாக அபிவிருத்தி செய்தால் நகர்ப்புறங்களை நோக்கி, உங்களுக்கு தெரியும் கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்களை நோக்கின மாணவருடன் நகர்வு வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த விடயங்களை குறித்து கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வளங்களை வந்து வழங்கணும். கூடுதலாக வளங்களை வழங்கி கிராமப்புற பாடசாலைகளையும் மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட வேலை திட்டம்தான் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டம். ஓகே, அடுத்தது ரீபிட்ஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். தற்பொழுது 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படுற நிகழ்ச்சி திட்டம். அதாவது அண்மை காலங்களில் நாங்கள் எதிர்கொண்ட தித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளில் இருந்து நாட்டை கட்டியெழுப்புற முகமாக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் தான் ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். ஓகே, ஸோ அடுத்தது கல்லோயா அபிவிருத்தி திட்டம். இது 1949ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம். கல்லோயா நிகழ்ச்சி அபிவிருத்தி திட்டம் சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட
இலங்கையிட மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் அந்த காலங்களில் பேசுபொருளாக காணப்பட்டது. அதாவது விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் குடியேற்றங்கள் இது தொடர்பான மேம்பாடுகளை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. ஓகே, அடுத்தது மகாபலி அபிவிருத்தி திட்டம். இது 1970ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிக பாரிய அளவான அபிவிருத்தி திட்டம். இது நீர்ப்பாசனம், மின்சார உற்பத்தி மற்றும் புதிய குடியேற்றங்களை நிறுவுறது தான் இந்த திட்டத்திலேயும் பிரதான நோக்கம். ஓகே, 1949 கல்லோயா திட்டம், 1970 மகாபலி அபிவிருத்தி திட்டம். 2 திட்டங்களுமே கிட்டத்தட்ட மிக பாரிய அளவான திட்டங்கள். இது ரெண்டுமே ஒரே நோக்கங்களை கொண்டது. அதாவது விவசாயத்தை வளர்க்கணும், நீர்ப்பாசனம், குடியேற்றத்தை மேம்படுத்தணும்ன்றது கல்லோயா திட்டத்திட நோக்கம். மகாபலி அபிவிருத்தி திட்டத்திட நோக்கம் நீர்ப்பாசனம், மின்சார உற்பத்தி மற்றும் புதிய குடியேற்றங்கள். ரைட், கல்லோயா திட்டத்தில் விவசாயத்தை மேம்படுத்தணும்ன்றது பிரதான ஒரு கன்செப்டாக வருது. இங்கே மின்சார உற்பத்தி பிரதான கன்செப்டாக வருது. ஓகே, அடுத்தது அக்லரேட்டட் மகாபலி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், விரிவுபடுத்தப்பட்ட மகாபலி அபிவிருத்தி திட்டம். திரும்பவும் 1977ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகாபலி அபிவிருத்தி திட்டத்தோட பேஸ் பண்ணி இதை மையமாக கொண்டு அதை இன்னும் விரிவுபடுத்தி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த மகாபலி விரிவுபடுத்தப்பட்ட மகாபலி அபிவிருத்தி திட்டம். இது 1977ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் ஊடாக மகாபலி திட்டத்திட மேலே சொன்ன விஷயங்களை விரிவுபடுத்துறதோட அரசாங்கத்தால் நிறைய அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் உருவாக்குறது தான் இந்த விரிவுபடுத்தப்பட்ட மகாபலி அபிவிருத்தி திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, அடுத்தது மில்லியன் ஹவுஸ் ப்ராஜெக்ட். ஒரு மில்லியன் வீடு திட்டம்னு சொல்லி வரணும். ஒரு ஹவுஸ் ப்ராஜெக்ட். இது 1984 மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தினூடாக வீடு இல்லாமல் இருக்கிற 1 மில்லியன் மக்களுக்காக வீடுகளை பெற்றுக் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். அடுத்தது சமூர்த்தி திட்டம். இது 1995ஆம் ஆண்டு இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம். ஓகே, ஸோ இந்த திட்டத்தில் வறுமை ஒழிப்பு பிரதான நோக்கம். அடுத்தது குறைந்த வருமானம் பெற்ற குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குறது. இது ரெண்டும் தான் இந்த சமூர்த்தி திட்டத்தோட பிரதான நோக்கம். சமூர்த்தி திட்டத்தோட பிரதான நோக்கம் வறுமை ஒழிப்பும் குறைந்த வருமானம் பெற்ற குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குறது. ஸோ இந்த சமூர்த்தி திட்டம் 1995 ஆரம்பிக்கப்பட்டு அண்மை காலம் வரைக்கும் நினைக்கிறேன் 2022 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ரைட், 2023ஆம் ஆண்டு இந்த திட்டம் தான் அஸ்விஸ்ம அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு சமூக நலன்புரி திட்டமாக புதிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. ஓகே, அடுத்தது கமநெகும. இது கிராம எழுச்சி திட்டம். 2006ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. கிராமப்புறங்களில் இருக்கிற வீதிகள், வீடுகள், குடிநீர், மின்சாரம் போன்ற வசதிகளை மேம்படுத்துறது தொடர்பாக உருவாக்கப்பட்ட திட்டம் கமநெகும திட்டம். கிராமப்புறங்களோட வீதிகள், குடிநீர் மற்றும் மின்சார திட்டத்தினூடாக கிராமப்புறங்கள் இருக்கிற வசதிகளை மேம்படுத்துறது மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தினூடாகத்தான் கிராமப்புறங்கள் இலங்கையில் இருக்கிற நிறைய பரவலாகவே கிராமப்புறங்களில் வீதிகள் புனரமைக்கப்பட்டது, புதிதாக போடப்பட்டது, திருத்தி அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ இசுரு திட்டம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது கிராம பிரதேசங்களில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ரைட், அடுத்தது மொரக்கஹகந்த கலுகங்க திட்டம். கழுன்னு மாற்றிக்கோங்க, கலுகங்க அபிவிருத்தி திட்டம். இது இந்த மொரக்கஹகந்த அப்படின்றது ஒரு பெரிய நீர்த்தேக்கம். இந்த திட்டத்தினூடாக 2014ஆம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. ரைட், இந்த திட்டத்தினூடாக விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்குறது, குடிநீர் வழங்குறது மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொள்றது தான் இந்த மொரக்கஹகந்த கலுகங்க அபிவிருத்தி திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, அடுத்தது ஜெப் ஜெனரல் எஜுகேஷன் ப்ராஜெக்ட். இது 1997ஆம் ஆண்டு ஜெனரல் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இலங்கையில் பாடசாலைகளை தரம் உயர்த்துறதும் கல்வி வசதிகளை மேம்படுத்துறதும் இந்த ஜெப் திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே, பாடசாலைகளை தரம் உயர்த்துறதும் கல்வி வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கம். அடுத்தது செம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், செகண்டரி எஜுகேஷன்
மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட். இது 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம். செகண்டரி எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட், இடைநிலை கல்வியை நவீனமயப்படுத்தல் செயற்திட்டம். ரைட். உயர்நிலை கல்விகளை நவீனமயப்படுத்துறதோட விஞ்ஞானம், கணனி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அறிவை வந்து மேம்படுத்துறது தான் இந்த செப் ப்ரொஜெக்டோட பிரதான நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்தது ESDFD எஜுகேஷன் செக்டர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரொஜெக்ட். இதுவும் 2006ஆம் ஆண்டு. இப்போ நான் சொல்லிட்டு வரதெல்லாம் கல்வித்துறையில் மிகவும் இலங்கையில் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் இந்த ஜெப்ல இருந்து கீழே வரது எல்லாமே. ரைட். இப்போ அண்மை காலங்களில் இலங்கையில் இருக்கிற திட்டம் ஜெம்ப், ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட். ரைட். ஓகே, ஜெனரல் எஜுகேஷன் ESDFDன்னு சொல்கிறது எஜுகேஷன் செக்டர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரோக்ராம். இது 2006ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. இதில் பிரதான நோக்கம் என்னென்றால் கல்வித்துறையை, இலங்கையிட கல்வித்துறையை முழுமையாக மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இதில் பாடத்திட்டத்திட மேம்பாடோட ஆசிரியர் பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இதனூடாக தான் 2017ஆம் ஆண்டு தேர்ச்சி மட்ட கலை திட்டம் வந்து உருவாக்கப்படுது. தற்பொழுது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றது இந்த தேர்ச்சி மட்ட கலை திட்டம். ஸோ இதுக்கு பேஸாக இருந்தது வந்து இந்த சீர்திருத்தம், எஜுகேஷன் செக்டர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி திட்டம். ரைட். இதில் மாணவர்களுக்கு கல்வி இப்போ அண்மை காலமாக இப்போ நாங்கள் 2026ஆம் ஆண்டு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் நவீன கல்வி சீர்திருத்தம், மொடியூல் பேஸ்ட். ரைட். ஸோ இந்த மொடியூல் பேஸ்ட் சீர்திருத்தம் வந்து தற்பொழுது 1ஆம் தரத்துக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்குது. 6ஆம் தரம் 10ஆம் தரத்துக்கு அமுல்படுத்த எதிர்பார்க்கப்பட்டிருந்தது, அமுல்படுத்தப்படவில்லை. ஓகே, ஸோ இந்த மொடியூல் பேஸ்ட் சிஸ்டத்துக்கு முதல்ல இருந்தது தான் தேர்ச்சி மைய கலை திட்டம். அதுக்கு முதல்ல இருந்தது குறிக்கோள் மைய கலை திட்டம். ஸோ இந்த தேர்ச்சி மைய கலை திட்டம் இந்த ESDFD அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் செக்டர் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரோக்ராம் ஊடாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுது 2007ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டு இதில் தற்பொழுது நடந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது, அதிபர்களுக்கு பயிற்சி, மாணவர்களுக்கு. இதனூடாக தேர்ச்சி மைய கலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்பொழுது வரையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. ஓகே, அப்போ இந்த 2006ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரொஜெக்ட் இலங்கையிட கல்வி சீர்திருத்தத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட், ஜெம்ப் அப்படின்னு சொல்கிறது. பி ஒன்று வந்திருக்கணும். ஓகே, இது 2018 நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் ப்ரொஜெக்ட் உண்டு. இலங்கையிட எண்ணியல் கல்வி, டிஜிட்டல் கல்வி, ICT கற்றல் முறைகளை மேம்படுத்துகிற ஒரு திட்டமாக இந்த ஜெம்ப் ப்ரொஜெக்ட், ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த ப்ரொஜெக்ட் வந்து பங்களிப்பு செய்து. ஓகே, ஸோ அடுத்தது உபஹார அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி திட்டம். இது ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு காப்புறுதி திட்டம். ஆசிரியர்களுக்கு மருத்துவ காப்புறுதி நிதிகளை வழங்குறது தான் இந்த உபஹார அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தோட மெயின் நோக்கம். அடுத்து 5E சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுது 2006-2007ஆம் ஆண்டுகளில். ஓகே, 2006-2007ஆம் ஆண்டுகளில் இந்த 5E சிஸ்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஓகே, ஸோ இதில் மாணவர் மைய கல்வியை மெயின் பண்ணுறதோட ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஸ்டூடெண்ட் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை எய்ம் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட 5E திட்டத்திட பிரதான நோக்கம். அதாவது மாணவர் மைய கல்வியையும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், செயற்பாட்டு ரீதியான அறிவையும் வழங்குறது தான் இந்த 5E சிஸ்டத்தோட மெயின் நோக்கம். 5E அப்படின்றது முதலாவது E வந்து என்கேஜ், முன்னறிவோட தொடர்புபட்டு தற்பொழுதுள்ள அறிவை கட்டி எழுப்பி கொண்டு போகிறது. அடுத்தது எக்ஸ்ப்ளோர், மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து அவங்கள ஐடியாஸை வந்து புதிய விடயங்களை ஆராய்ச்சி செஞ்சு இருக்கிற விடயங்களோட டிஸ்கவர் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்வெஸ்டிகேட்டோர், டிஸ்கவர் கன்செப்ட் அப்படின்றது ரெண்டாவது எக்ஸ்ப்ளோர். மூன்றாவது எக்ஸ்பிளைன் அப்படின்றது ஆசிரியர்களும் மாணவர்களும் குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது. அடுத்தது எலபரேட் அப்படின்றது மாணவர்களுக்கு வந்து
அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கணும், அவங்க பெற்ற அறிவை பிரயோகிக்கிறதுக்கு. அடுத்தது அதான் செயற்படுத்துறதுக்கு செயற்பாட்டு ரீதியாக அதை செஞ்சு பார்க்கறதுக்கான பிரயோகத்தை வழங்குறது தான் எலபொரேட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இவெலுவேட், அதை மதிப்பீடு செய்யணும். அதுதான் இந்த 5E சிஸ்டம் சொல்லுது. முதலாவது என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலபரேட், இவெலுவேட். ரைட். இது 2006 2007 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம். ரைட். ஸோ இந்த பீரியடில் தான் நான் ஆல்ரெடி மேலே சொன்னேன், தேர்ச்சி மட்ட கலை திட்டம் அறிமுகம் செய்யப்படுது. இது முதலாவது தரம் 6க்கும் தரம் 10க்கும் அறிமுகப்படுத்தப்பட்டு 2007 ஆண்டுகளில், பின்னர் 6 தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதில் மாணவர்களோட சேர்த்து ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது யுவன் மித்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை சேவை திட்டம். இது 1983ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. இப்பொழுது பாடசாலைகளில் ஆலோசனை அப்படின்னு மற்றும் வழிகாட்டல் என்று சொல்லி தனியாக ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஸோ இந்த யுவன் மித்ரோ அப்படின்ற திட்டம் எதுக்கு அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்றால், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மன உளைச்சல், கல்வி, சமூக பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து விடுபடுறதுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் தீர்வு காண்றதுக்கும் ஆலோசனை மற்றும் ஆதரவு வழங்குறது தான் இந்த யுவன் மித்ரோ திட்டத்தோட பிரதான நோக்கம். ஓகே. அடுத்தது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பிரதான பாப்புலரான ஒரு சிஸ்டம் தான் இந்த சர்வ் த சில்ட்ரன். தற்பொழுதும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இது 1974ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுது. இலங்கையினுடைய சிறுவர்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களோட ஃபேமிலியை டெவலப் பண்ணுறதோட அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குறது, கல்விக்காக இருக்கட்டும், பாதுகாப்பு, சுகாதாரம், ஆரோக்கியத்துக்கான உதவிகளை வழங்குறது தான் இந்த சர்வ் த சில்ட்ரன் ப்ராஜெக்டோட மெயின் நோக்கம். ஓகே. அடுத்தது JICA அப்படின்னு சொல்லக்கூடியது ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ரைட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இலங்கை சிலோன் அப்படின்னு சொன்ன பேர்லேருந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினதுக்கு பிற்பாடு 1954களில் ஜப்பானுக்கும் இலங்கைக்குமான இரு நாட்டு உறவுகளையும் மேம்படுத்துறத மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம். இதனூடாக ஜப்பான் இலங்கையினுடைய கல்வி, உட்கட்டமைப்பு வசதிகள், சுகாதாரம், அடுத்த டிசாஸ்டர், கெப்பாசிட்டி பில்டிங், இந்த வகையான விடயங்களை பில்ட் பண்ணுறதுக்கு, கட்டி எழுப்புறதுக்கு உதவி செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த JICA அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட், லோக்கல் எம்பவர்மெண்ட் த்ரூ எக்கானமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுது. ரைட். நடைமுறைப்படுத்தப்படுறது லான்ச் பண்ணுறது 2018ஆம் ஆண்டு. அதாவது புதிய தொழில்களை உருவாக்குறதோட அதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குறது, பவாட்டியை குறைக்கிறது, வறுமையை குறைக்கிறதோட இலங்கையோட ஸ்ட்ரென்த், லோக்கல் எக்கானமிக் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், உள்ளூராட்சி மன்றங்களோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறது தான் இந்த லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தோட மெயின் நோக்கம். இது 11ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 2018ஆம் ஆண்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே. அடுத்தது வேர்ல்ட் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட். இதுவும் 1979ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இது ரூரல் பிரதேசங்களில் இருக்கிற மாணவர்களுடைய சமூகம் மற்றும் அந்த சமூக அபிவிருத்தி, அவங்களோட சமூகத்தை ஒரு அபிவிருத்தி செய்கிறதுக்காக சிறுவர் நலன்புரி மற்றும் சமூக நலன்புரி இது ரெண்டும் சேர்ந்ததாக உருவாக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் தான் வேர்ல்ட் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். அடுத்தது நாட்டுக்கு பெருமதியான நூல் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது 2020ஆம் ஆண்டு இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதாவது 2020ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் கோவிட்
பரம்பல் அடைஞ்சிருந்தது உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரதேசத்துல மாணவர்கள்ட கல்வி நிலை வந்து அப்படியே பிற்போடப்படுது. இதுக்காக தான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் கெச்சப் எடியூகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காலத்துல வந்து மாணவர்கள் இந்த கோவிட் காலத்துல மாணவர்களோட சிந்தனை ஆற்றல்களை வளர்க்கணும். அடுத்தது எழுத்தாளர்களை பாடசாலை மட்டத்திலிருந்து உருவாக்கணும் அப்படின்ற நோக்கமாக கொண்டு இந்த நாட்டுக்கு பெருமதியான நூல் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய திட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 43 லட்சம் மாணவர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம். ஓகே, ஸோ இந்த திட்டத்திலிருந்து சகல பாடசாலைகளிலிருந்தும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை கவிதை, கட்டுரைகள், சிறுகதைகள் எழுதி அனுப்பியிருந்தாங்க. இதிலிருந்து கிட்டத்தட்ட 600 புத்தகங்கள் தெரிவு செய்யப்பட்டிருது பிரிண்ட் எடுக்கிறதுக்காக. அடுத்தது பங்கு பற்றின சகல மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டமை, பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு திட்டம். ஓகே, ஸோ இன்றைய வகுப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட 134 திட்டங்கள் இலங்கையில் செயற்படுத்தப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் கூடுதலாக உங்களுக்கு ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு மட்டுமல்ல, அண்மையில் அதிபர் போட்டி பரீட்சை நடைபெற இருக்குது, கிராம உத்தியோகத்தர் போட்டி பரீட்சை கால் பண்ணியிருக்குது, நடைபெற இருக்குது. ஸோ இந்த பரீட்சைகள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதில் கல்வி சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் மட்டுமல்லாமல் கிராமிய நகர அபிவிருத்தி திட்டங்களும் இருக்குது. ஸோ கல்வி சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் மட்டும்தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ நான் தொகுத்த திட்டங்களை வந்து உங்களுக்கு 134 திட்டங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். ஸோ இதற்கு மேற்பட்ட இன்னும் திட்டங்கள் இருக்கலாம். ஸோ அந்த திட்டங்கள் தொடர்பாகவும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனம் உள்ள வகுப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன சரி இருந்தால் வந்து செட் பாக்ஸில் போடுங்க. அப்படி இல்லாட்டி என்னோட இலக்கத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் முகம் கொடுக்க இருக்கிற பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்று உங்கள் ஊருக்கும் நாட்டுக்கும் சிறந்த வளமாக மிளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.